ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இந்த நாளில் கூட தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ಈ ದಿನದಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದು ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿ ಬಹಳ ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. யாவரும் கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, இன்றைக்கு ஆண்டவரே உன் வார்த்தையோடு நான் கடந்து போக வேண்டும் என்று நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதான வேலையில் நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாய் காணப்பட்டு கொண்டிருக்கின்றார். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿದವರಾಗಿ, ದೇವರೇ ಈ ದಿನದಲ್ಲಿ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ನೀನು ಮಾತನಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವಾಗ ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ವಾರುಮಯ್ಯ போதகரே வந்தமிடம் தங்கீரும், வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும், சிறுமையா பந்தினியில், சிறுமையா பந்தினியில் சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம் வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும், ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா, ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா, கலித்திரவு காத்திருப்போம், கலித்திரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்வாய், காதலனே கருணை செய்வாய், வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும், வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். மாக்கலரமன ஓரிக்கலரபர தியாரபர ஷலாரபபபபர ஓ தியான மாக்கலூரு தத்தியரா. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். Let your words come, Lord, in a forceful way, Lord, to penetrate through our hearts, oh Lord Jesus. எங்கள் இருதயங்களுக்குள்ளே ஊடுருவி செல்லுவதான உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே இன்றைக்கு ஆண்டவரே நீ பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசுமே ஆண்டவரே, நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். என்னோடும் எங்களோடு கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்கும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கூட்டத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக இருக்கிறதான எல்லா அந்தகார சக்திகளும் பிசாசின் வல்லமையிலும் தீய மனுஷர்களையும் அப்படியா இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன் ஆண்டவரே. உமக்கு எல்லா ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே தெரிந்து கொள்ளப்படுதான தலைப்பு ஏசாயாவின் புத்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம். ஏசாயாவின் புத்தகம் 40:31. இது நாம் அடிக்கடி நாம் பேசுகிறதான ஒரு தலைப்பு தான்.
ಈ ದಿನದಲ್ಲಿ ಆರಿಸಲ್ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಂಥ ಶೀರ್ಷಿಕೆ ಬಂದು ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 40ನೇ ಅಧ್ಯಾಯದ 31ನೇ ವಾಕ್ಯ. ಇದು ಯಾವಾಗಲೂ ನಾವು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುವಂಥ ವಾಕ್ಯವೇ ಆಗಿರುತ್ತದೆ. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேச போகின்றார் என்பதை நாம் கருத்தோடு கவனிப்போம். ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಏನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಏಕಾಗ್ರತೆಯಿಂದ ನಾವು ಕೇಳೋಣ. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವವರೋ ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದುವರು, ಹದ್ದುಗಳಂತೆ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಚಾಚಿಕೊಂಡು ಏರುವರು, ಓಡಿ ದಣಿಯರು, ನಡೆದು ಬಳಲರು. Hallelujah. 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 The today's topic is flying high like eagle. ಈ ದಿನದ ಶೀರ್ಷಿಕೆ ಬಂದು ಹದ್ದಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಎತ್ತರವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾರುವುದು. கழுகுகளை போல மேலே பறக்கிறதான ஒரு அனுபவம். ಹದ್ದಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಎತ್ತರವಾದಂಥ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಹಾರುವಂತ ಅನುಭವ. Hallelujah. 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 கழுகுடைய குணங்களை நாம் கவனிப்பது அவசியமா இருக்கிறது. ಹದ್ದಿನ ಗುಣಗಳನ್ನು ಗಮನಿಸುವಂಥದ್ದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. அநேக பறவைகள் உலகத்தில் உண்டு, கோடி கோடியான பறவைகள் உண்டு. ஆனால் இந்த கழுகுக்கு ஒரு தன்மை உண்டு. ಅಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದಂತೆ ಅನೇಕ ವಿಧವಾದಂಥ ಲಕ್ಷಾಂತರವಾದಂಥ ಪಕ್ಷಿಗಳುಂಟು. ಆದರೆ ಅದನ್ನು ಗಮನಿಸುವುದಾದರೆ ಅದಕ್ಕೆ ಬೇರೆ ರೀತಿಯಾದಂಥ ಗುಣವೇ ಉಂಟು. இங்க வேதத்தில் கவனிக்கிற பொழுது தேவனுடைய பிள்ளைகள் பெலன் அடைகிற பொழுது அல்லது தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே கடந்து வந்து தேவனுடைய பலத்தை அடைகிற பொழுது அவருடைய குணம் எப்படி இருக்கிறது என்றால் அவர் கழுகுகளை போல மேலே பறக்கிறதான ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வருகிறார்கள். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳು ಕೂಡಿ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾದಂಥ ಬಲವನ್ನು ಹೊಂದುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಹದ್ದಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಲವನ್ನು ಹೊಂದಿ ಅವರು ಮೇಲೆ ಹಾರುತ್ತಾರೆ. Hallelujah. 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 மேலே பறக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. ಮೇಲೆ ಹಾರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. நீதிபதியின் புத்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இங்கே ஞானி இந்த கழுகை குறித்து எப்படி இந்த கழுகு நடக்கிறது, ஆகாயத்தில் பறக்கிறது என்பதை குறித்து அவர் சொல்றாரு. The way of an eagle in the sky. இங்க பாருங்க, ஆகாயத்திலே கழுகினுடைய வழியும் பாருங்க. அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஆகாயத்தில் மேலே உயரத்தில் இந்த கழுகு பறக்கிறது, அது எப்படி பறக்கிறது, அவ்வளோ ஹைட்டில் அது எப்படி ஆகாரத்தை கொண்டு வருகிறது, எங்கே அது இருக்கும் என்பதை குறித்து அவர் ஒரு அங்கலாய்ப்புக்குள்ளே கடந்து வருவதை நாம் கவனிக்கின்றோம். ಇಲ್ಲಿ ಜ್ಞಾನಿಯಾದಂಥ ಸೊಲೊಮೋನನು ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಬರೆಯುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ 30ನೇ ಅಧ್ಯಾಯದ 19ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರುತ್ತಾನೆ. ಯಾಕೆಂದರೆ ಆಕಾಶದಲ್ಲಿ ಹದ್ದಿನ ಹಾದಿ, ಹಾಗಾದರೆ ಎತ್ತರವಾದಂಥ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಅದು ಹೇಗೆ ಹಾರುತ್ತದೆ, ಅದರ ಮಾರ್ಗ ಹೇಗಿರ್ತದೆ, ಆಹಾರವನ್ನು ಹೇಗೆ ಹುಡುಕ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಜ್ಞಾನಿಯು ಅಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಾನೆ. நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த கழுகினுடைய வழியை அறிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಾವು ಈ ಹದ್ದಿನ ಮಾರ್ಗವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಬಹಳ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. ஏனென்றால் பெலன் கொள்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கழுகை போல இருப்பான் என்று வேதம் சொல்லுது. அவன் கழுகை போல எழும்புவான் என்று வேதம் சொல்லுகின்றது. ಯಾಕೆಂದ್ರೆ ಬಲಗೊಳ್ಳುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬ ದೇವ ಮಕ್ಕಳನ್ನು ಕೂಡ ಹದ್ದಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಲಗೊಳ್ಳುತ್ತಾನೆ, ಹದ್ದಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಏರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ. முதலாவது ஒரு குணம் இந்த கழுகுக்கு உண்டு. அது என்னவென்றால் அது உயரத்தில் தான் பறக்கும். ಮೊದಲನಾದಂಥ ಗುಣ ಹದ್ದಿಗೆ ಉಂಟು. ಅದೇನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಅದು ಎತ್ತರವಾದಂಥ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಅದು ಹಾರುತ್ತದೆ. மற்ற பறவைகள் எல்லாம் தரையோட கொஞ்சம் ஹைட்டில், ஒரு பில்டிங் ஹைட்டில், மிஞ்சி போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 பில்டிங் ஹைட்டில் அவ்வளோதான் பறக்கும். ಬೇರೆ ಪಕ್ಷಿಗಳು ನೋಡಬೇಕಾದ್ರಂತೆ ಭೂಮಿಯಿಂದ ಸ್ವಲ್ಪ ಎತ್ತರವಾದಂಥ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಕಟ್ಟಡದ ಎತ್ತರಕ್ಕೆ ಅಥವಾ ಒಂದು 2-3 ಕಟ್ಟಡಕ್ಕೆ ಎತ್ತರವಾಗಿ ಮಾತ್ರ ಅದು ಹಾರುತ್ತದೆ. சில பறவைங்க இருக்குது மேலே பறக்கவே பறக்காது, தரையிலேயே போகிற பறவைகள் உண்டு. அதுதான் நம்ம கோழி பிடிச்சி சாப்பிட்ருவோம். ಇನ್ನು ಕೆಲವೊಂದು ಪಕ್ಷಿಗಳುಂಟು, ಅದು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅದು ಮೇಲೆ ಹಾರೋದೇ ಇಲ್ಲ, ಭೂಮಿ ಮೇಲೆ ಇರ್ತದೆ. ಅದು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅದು ಕೋಳಿಗಳಾಗಿರ್ತದೆ, ಅದನ್ನೇ ನಾವು ಹಿಡಿದು ತಿನ್ನುತ್ತೇವೆ. அதனால தான் சொல்லுவாங்க, டோன்ட் பி லைக் அ சிக்கன், பி லைக் அன் ஈகிள். ஏன்னா உனக்கு இன்னொருத்த பிசாசு உனக்கு பிடிக்கக்கூடாது, மற்றவங்க உனக்கு பிடிக்கக்கூடாதுன்னா மேலே தான் இருக்கணும்ப்பா, நீ கீழே தரையில் நடந்து போகக்கூடாது. ಆದ್ದರಿಂದಲೇ ಹೇಳುತ್ತಾರೆ, ಕೋಳಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಡ್ರಿ, ಹದ್ದಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಮೇಲೆ ಹಾರಿರಿ, ಯಾಕೆಂದ್ರೆ ಬೇರೊಬ್ಬರು ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿದು ತಿನ್ನಬಾರದು, ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஏன்னா கீழே இருக்கிற பறவை எல்லா பறவை, எந்த பறவையாக இருந்தாலும் சரி, வாத்தா இருக்கலாம்,
இல்லைன்னா பெரிய பெரிய இந்த உள்ள கோழி பறவைங்களா இதெல்லாம் பாருங்கள், கீழே இருக்கிற பறவைங்க சாப்பிட்டு இப்படி ஆயிருக்கும். ಅಲ್ಲಿ ಕೆಳಗೆ ಇರತಕ್ಕಂಥ ಪಕ್ಷಿಗಳನ್ನ ಯಾವುದೇ ಗಮನಿಸಿ ನೋಡುವುದಾದರೂ ಅದು ಬಾತುಕೋಳಿ ಆಗಿರ್ಬೋದು, ಕೋಳಿ ಆಗಿರ್ಬೋದು, ಅದು ಕೆಳಗೆ ಇದ್ದು ತಿಂದು ತಿಂದು ಅಡ್ಡವಾಗಿ ಬೆಳೆದಿರ್ತದೆ. ஏன்னா அது எப்பவுமே கீழே பார்த்துங்க, ஏதாவது பொறுக்கலாமான்னு. ಅದು ಯಾವಾಗಲೂ ಕೆಳಗೆ ನೋಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. We should not be like chicken. ನಾವು ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಕೋಳಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. ஆனால் ಇಲ್ಲಿ கழுகு உயரத்தில் தான் பறக்கும். ಆದರೆ ಹದ್ದು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಎತ್ತರವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆರ್ತದೆ. எங்கேயாவது பார்த்தீங்களா கழுகு கீழே உட்காந்து இருக்கிற இடமோ ஹைட்டு தான், பறக்கிற இடமோ ஹைட்டு தான். ಅದು ಎಲ್ಲಾದರೂ ಹದ್ದು ಕೆಳಗಡೆ ಇರುವಂಥದ್ದು ನೋಡಿದ್ದೀರಾ? ಅದು ಇರುವಂಥ ಸ್ಥಳವು ಕೂಡ ಎತ್ತರವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ ಮತ್ತು ಆರುವಂಥದ್ದು ಕೂಡ ಎತ್ತರವಾದಂಥ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಆರುತ್ತದೆ. இன்னொன்று கவனிக்கணும், நம்ம ಮತ್ತೊಂದನ್ನು ಗಮನಿಸಬೇಕು ನಾವು. இந்த கழுகு தனியாக தான் பறந்து போயின்னு இருக்கும். ಈ ಹದ್ದು ಒಂಟಿಯಾಗಿ ಅದು ಆರುತ್ತಾ ಇರ್ತದೆ. மற்ற பறவைங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக போவோம். ಬೇರೆ ಪಕ್ಷಿಗಳು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅದು ಗುಂಪು ಗುಂಪಾಗಿ ಆರುತ್ತದೆ. ஆனால் கழுகு மாத்திரம் தனியாக தான் பறந்து போய். ಆದರೆ ಹದ್ದು ಮಾತ್ರ ಏಕಾಂಗಿಯಾಗಿ ಆರುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கவனிச்சுக்கிறீங்களா நான் சொல்றதப்போ? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ ನಾನು ಹೇಳುವುದನ್ನು? மீதி பறவை எல்லாம் மொத்தமாக கூட்டமாக கும்பலாக போயின்னு இருக்கும். ஆனால் கழுகு மாட்டும் தனியாக தான் பறந்து போயின்னு இருக்கும். ಅಲ್ಲಿ ಬೇರೆ ಪಕ್ಷಿಗಳು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಗುಂಪು ಗುಂಪಾಗಿ ಒಗ್ಗೂಡಿ ಆರುತ್ತಾ ಇರ್ತದೆ. ಆದರೆ ಅದು ಮಾತ್ರ ಏಕಾಂತವಾಗಿ ಒಂಟಿಯಾಗಿ ಅದು ಆರುತ್ತದೆ. தேவனுடைய பிள்ளைகள் அப்படித்தான். ದೇವರ ಮಕ್ಕಳು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ கூட்டத்தோடு கூட்டமாக கும்பலா இருக்கிறவங்க அல்ல. ಕೂಟದಲ್ಲಿ ಕೂಟವಾಗಿ ಗುಂಪಲ್ಲಿ ಗುಂಪಾಗಿ ಇರುವಂತವರಲ್ಲ. நீயோ வேறு பிடிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. ನೀನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. இந்த உலகத்தோட உனக்கு சம்பந்தம் இல்லையா? ಈ ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ನಿನಗೆ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. மற்ற பறவையோட கூட பாருங்க, மீதி பறவைகளெல்லாம் உலகத்தில் இருக்கிற பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பறக்கும், குருவி இருக்கும், காக்கா இருக்கும், கோழி இருக்கும், எல்லாம் சின்ன சின்ன பறவைகள்லாம் பாருங்க. அது மொத்தமாக ஒன்னோட ஒன்று கலந்துக்குன்னு போய் சில நேரங்களில் குருவி இருக்கிற இடத்துல பேரட்டும் வரும் இல்லைங்களா, கிளியும் வரும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கியா, நல்லா இருக்கிறியா, அதெல்லாம் குசாலம் விசாரிச்சுட்டு போயின்னு இருக்கும். ಕೆಲವೊಂದು ಪ್ರದೇಶಗಳಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಬೇರೆ ಹಕ್ಕಿಗಳೊಟ್ಟಿಗೆ ಬೇರೆ ಹಕ್ಕಿಗಳು ಸೇರುತ್ತಾ ಇರ್ತದೆ. ಗುಬ್ಬಚ್ಚಿಯೊಟ್ಟಿಗೆ ಗಿಳಿ ಸೇರುವಂಥದ್ದು, ಕಾಗೆಗಳು, ಈ ರೀತಿಯಾಗಿ ಬೇರೆ ಬೇರೆ ಪಕ್ಷಿಗಳು ಕೂಡಿ ಸೇರುವಂಥದ್ದು ಎಲ್ಲ ನೋಡ್ತೇವೆ. சோஷியலைசிங் அதிகமாக இருக்கும் மீதி பறவைகளுக்கெல்லாம். ಅಲ್ಲಿ ಸಾಮಾಜಿಕವಾದಂಥ ಮಾತುಕತೆಗಳು ಬೇರೆ ಪಕ್ಷಿಗಳೊಟ್ಟಿಗೆ ಇರುತ್ತದೆ. ஆனால் கழுகு இருக்கவே இருக்காது. ಆದರೆ ಹದ್ದಿಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿರೋದಿಲ್ಲ. அது வேற எந்த பறவை கூட சேராது. ಅದು ಬೇರೆ ಯಾವುದೇ ಪಕ್ಷಿಗಳೊಟ್ಟಿಗೆ ಸೇರೋದಿಲ್ಲ. மொத்தமாக சோஷியலைசேஷன் பண்ணிக்கின்னு ஹலோ ஹவ் ஆர் யூ சொல்லிக்கின்னு மீதி பறவைங்க மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துக்கின்னு போய்க்கின்னு எதை கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுக்கின்னு அவங்க கூட இருந்துக்கின்னு அதுக்காரவங்க பிடிச்சி அவங்க கோழிக்கறி போட்டு சாப்பிட்ருவான் இல்லைங்களா. வீட்டுக்குள்ளே பறவை வந்துச்சுன்னா பாருங்கள், புறாகராவோட சுத்தம் உள்ளே வந்துடுது. அவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தீனி போட்டுனே இருப்பான். வந்த உடனே கையில் கிட்ட பிடிக்கிற வந்து பிடிச்சி ಕಟ್ பண்ணிட்டு ಫ್ರೈ போட்டுருவான். ಅಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಬೇರೆ ಪಕ್ಷಿಗಳಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಹಾಕುವಾಗ ಅದು ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಂದು ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಇದು ಮಾಡ್ತದೆ. ಈಗ ಕೈನಲ್ಲಿರುವಂಥ ಆಹಾರವನ್ನು ಹಾಕುವಾಗ ಪಾರಿವಾಳಗಳು ಬಂದು ಅದು ತಿಂದು ಬಿಡುತ್ತೆ, ಅದನ್ನ ಹಾಗೆ ಹಿಡಿದು ತಿಂದು ಬಿಡ್ತಾರೆ. ಅದು ಆ ರೀತಿಯಾಗಿರೋದಿಲ್ಲ. நீ கழுகுகளை போல மேலே உயர பறக்கிறதானே ஒரு பறவை என்பதை நீ அறிந்துக்கோ. ನೀನು ಹದ್ದಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಮೇಲೆ ಆರುವಂತ ಪಕ್ಷಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೀನು ತಿಳಿದುಕೋ. உலகத்தோடு உனக்கு எந்த கனெக்ஷனும் இல்ல. ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ನಿನಗೆ ಯಾವುದೇ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. வேதத்திலே வாசிக்கின்றோம், ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. எபிரேயர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் சொல்லுகின்றது. ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார் என்று பேர் சொல்றது. இது தமிழில் அவ்வளோ சரியா போடல, ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லுகிறது. ஆங்கிலத்தை ரொம்ப தெரியல, நான் படிக்கிறேன் பாருங்க. யூ ஹாவ் லவ்ட் ரைச்சஸ்னஸ் அண்ட் ஹேட்டட் விக்னஸ், தேர்ஃபோர் ஆண்டவருக்கு நீதி நியாயம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அசுத்தங்கள் அவருக்கு பிடிக்காது. அதனால என்ன போறாராம், யுவர் காட் ஹஸ் செட் யூ அபவ் யுவர் கம்பேனியன்ஸ். உன்னோட கூட இருக்கிறவங்களுக்கு கூட உன்னை என்ன பண்ணாராம், மேலே உயர்த்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. உன் கூட நிறைய கூட்டம் இருக்கலாம், இங்க இருக்கலாம், நிறைய கூட்டம் இருக்கலாம், உலகத்தில் ஆயிரமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உன்னை விரும்புகிறபடினாலே, ஒரு நீதிமானாய் காண்கிறபடினாலே மற்ற எல்லாவரையும் பார்க்கிலும் உன்னையோ ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கின்றார். ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ನೀನು ಧರ್ಮವನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದಿ, ಅಧರ್ಮವನ್ನು ದ್ವೇಷಿಸಿದ್ದಿ, ಆದುದರಿಂದ ದೇವರು ನಿನ್ನ ದೇವರೇ ನಿನ್ನನ್ನು ನಿನ್ನ ಜೊತೆಗಾರರಿಗಿಂತ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸಿ ಪರಮಾನಂದ ತೈಲದಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಿದ್ದಾನೆ.
ஹல்லேலூயா. அல்லேலூயா. கன்னடத்துல ரொம்ப அழகா போட்டு இருக்குது. ஆனா தமிழ்ல வெறும் உமை ஆனந்த தைலத்தினால அபிஷேகித்திருக்கிறார். உன்னதத்துல ஏற்றினார், நீங்க தமிழ்ல போடல. ரொம்ப தப்பான ஒரு டிரான்ஸ்லேஷன் அது. ಇಲ್ಲಿ ಉನ್ನತವಾದ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ತಮಿಳು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಭಾಷಾಂತರಿಸಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ, ಆದರೆ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮತ್ತು ಕನ್ನಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಅದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தர் நம்ம மீது கூட்டத்தோட கூட்ட விடாம நம்மள தனியா மேல இருக்கிற, ஏன் என்றால் ரைச்சஸ்னஸ், அங்க நீதிமானா இருக்கணும், கெட்ட காரியம் நமக்கு இருக்கக்கூடாது. மீதி பறவையெல்லாம் பாருங்க கீழே இருக்கும், அது கச்சடால போய் உட்காரும், ஏதாவது ஒட்டின்னு போயிருக்கும். ஆனால் இது மட்டும் மேலே தான் இருக்கும். எந்த விதமான அசுத்தத்துலேயோ காக்கா மாதிரி அசுத்தில் போய் உட்காந்துங்கன்னு அதெல்லாம் பண்ணவே பண்ணாது. அது எப்பவும் உயர்ந்து தான் இருக்கும். ஏனென்றால் வேதம் சொல்லுது, கர்த்தர் நம்மை அவருக்கு என்று அழைத்திருக்கிறபடினாலே நம்மை மேலே வைக்கிறதான ஒரு அனுபவத்திலே உயர்த்தி இருக்கிறாரு. ದೇವರು ನಮ್ಮ ಉನ್ನತದಲ್ಲಿ ಇಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಬೇರೆ ಪಕ್ಷಿಗಳನ್ನು ಗಮನಿಸಬೇಕಾದ್ರೆ, ಕಾಗೆಯನ್ನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಕೆಳಗಡೆ ಇರತಕ್ಕಂಥ ಗಲೀಜಾದಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿನ್ನುವ ಈ ರೀತಿಯಾದಲ್ಲಿ ಇರ್ತದೆ. ಅದು ಆ ರೀತಿಯಾಗಿರೋದಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೂಡ ಉನ್ನತವಾದ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಎತ್ತರವಾದ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಬಯಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக கழுகுகளை போல் இருக்கிற நாம் இந்த உலகத்து காரியங்களை பார்த்து பார்த்து உலகத்தோடு கூட சம்பந்தம் வச்சுங்கன்னு எல்லாம் இங்கேயே சுற்றி திரிந்து மற்ற பறவைகளை போல நம்ம இங்கே இருக்கிற குப்பையில் கூலத்தில் கச்சடாவில் இருக்கக்கூடாது. ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಾವು ಹದ್ದುಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕೇ ಹೊರತು ಅದರ ಬಿಟ್ಟು ಲೋಕದ ಪ್ರಕಾರವಾದಂಥ ಪಕ್ಷಿಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಲೋಕದವಾದ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಚಡವಾದಗಳನ್ನು ತಿನ್ನುತ್ತಾ ಇರುತ್ತದೋ ಆ ರೀತಿಯಾದ ಲೋಕದ ಸಂಬಂಧವಾದ ಕಾರ್ಯಗಳೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಇಜ್ಜೋಡಾಗಿ ಇರಬಾರದು. எனக்கு கொஞ்சம் என்டர்டெயின் போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்டு, ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, மற்ற பறவைகள் என்ன பண்ணிருக்குது, அதுங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கழுகு கீழே வரவே வராது. அதுக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் தேவையில்லை, எந்த விதமான சோஷியலைசிங்கும் தேவையில்லை. அதுக்கு தேவையானதெல்லாம் உயரத்திலே பறக்கிற ஒரு அனுபவம். ಒಂದು ಸಾಮಾಜಿಕವಾದಂಥ ಸಂಬಂಧಗಳು ಬೇಕು ಮತ್ತು ವಿನೋದವಾದಂಥ ಕಾರ್ಯಗಳು ನನಗೆ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದು ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಲೋಕದ ಪಕ್ಷಿಗಳೊಟ್ಟಿಗೆ ಸೇರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳೊಟ್ಟಿಗೆ ಅದು ಬರೋದಿಲ್ಲ. ಅದು ಉನ್ನತದಲ್ಲಿ ಆರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಮೇಲೆ ಇರ್ತದೆ. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட பூமிக்கு அடுத்தவைகளை நாடாதபடிக்கு மேலானவைகளையே நாட வேண்டும். ಇಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕೂಡ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹುಡುಕದ ಹಾಗೆ ಮೇಲಾದಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಅವರು ಹುಡುಕಬೇಕು. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலே மேலானவைகளை தேடுங்கள். கொலோசியன் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசியர் 3:2. ಕೊಲೋಸ್ಯದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಮೇಲಿರುವಂತವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡಿರಿ, ಭೂ ಸಂಬಂಧವಾದವುಗಳ ಮೇಲೆ ಇಡಬೇಡಿರಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Set your mind on things above. மேலே இருக்கிறது மேலே உன்னோட நோக்கம் எண்ணம் பார்வை இருக்கட்டும். ஐயா, ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ನಿನ್ನ ಮನಸ್ಸು ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಮೇಲೆ ಇರುವಂತಗಳ ಮೇಲೆ ಇರಲಿ. நம்ம கீழே இருக்கிற அனுபவத்துக்குள்ள இருக்கிறவங்க அல்ல, ನೀನು ಕೆಳಗೆ ಇರುವಂತಹ ಅನುಭವಗಳಲ್ಲಿ ಇರುವಂತವನಲ್ಲ. இது எல்லாம் மாயை, மறந்து ஒரு நாள்ல மாயமாய் போயிடும். ಇವೆಲ್ಲವೂ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಅದು ಮಾಯೆಯಾಗಿ ಹೊರಟು ಹೋಗುತ್ತದೆ. திங்ஸ் இன் திஸ் வேர்ல்டு, நம்ம சேர்த்து வைக்கிற பொருள், நம்ம ஆசையாக பார்த்துருக்கிற பொருள் எல்லாம் ஒரு நாளில் மாயமாக மறைஞ்சு போயிடும். ನಾವು ಸೇರಿಸಿಟ್ಟುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂಪತ್ತಾಗಿರ್ಬೋದು, ನಾವು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಂಪತ್ತಾಗಿರ್ಬೋದು, ಅದು ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಅದು ಮಾಯ ಆಗಿ ಹೊರಟು ಹೋಗುತ್ತದೆ. நம்ம எது ப்ரீஷியஸ் நினச்சிக்கிறோமோ அது கொஞ்ச நாள் ಅழுக ಆರಂಭಿಸಿடும். ನಾವು ಯಾವುದು ಅಮೂಲ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಂಡಿರ್ತೀವೋ ಅದು ಸ್ವಲ್ಪ ದಿನದಲ್ಲಿ ಅದು ನುಸಿ ಹಿಡಿದು ಹೋಗುತ್ತದೆ. மற்றவங்க இந்த உலகத்து ஜனங்க உன்னோட கூட வராம இருக்கலாம். ಮತ್ತೊಂದು ಲೋಕದ ಜನರು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಬರದೇ ಇರಬಹುದು. ஒருவேளை உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகாம இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿನಗೆ ಸ್ನೇಹದ ಸಂಬಂಧ ಇಲ್ಲದೆ ಹೋಗಬಹುದು. மற்றவங்களை போல இருக்கணும், அவங்களோட கூட சேர்ந்து அவங்க எங்க போறாங்களோ அங்கெல்லாம் போய் நிற்கிறோம், அவங்க என்ன பண்றாங்களோ அதெல்லாம் பண்ணணும், அப்படிதான ஒரு அனுபவம் நமக்கு தேவை இல்லை. ಬೇರೊಬ್ಬರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೋ ಅವ್ರು ಹೇಗಿರ್ತಾರೋ ಆ ರೀತಿಯಾದಂಥ ಅನುಭವ ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. If you have risen with Christ, look for the things above. ನೀನು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಕಿವಿಗೊಡುವುದಾದರೆ, ಆತನೊಟ್ಟಿಗೆ ಇರುವುದಾದರೆ ನೀನು ಮೇಲಾದಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹುಡುಕುತ್ತಿ. கர்த்தரோட கூட இன்னி எழுந்தது உண்டானா, ನೀನು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ನೀನು ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದಾದರೆ மேலானவைகளை நாடு, ನೀನು ಮೇಲಾಗಿರುವಂತಗಳನ್ನು ಹುಡುಕು. இந்த கழுகு மேலே தான் பறக்கும், தனியா தான் பறக்கும்.
ಈ ಹದ್ದು ನೋಡುವುದಕ್ಕಾದ್ರೆ ಮೇಲೆ ಹಾರುತ್ತದೆ, ಅದು ಒಂಟಿಯಾಗಿ ಅದು ಹಾರುತ್ತದೆ. இந்த உலகத்துல கீழே இருக்கிற எந்த இதுலயுமே அதுக்கு சம்பந்தம் வச்சுக்காது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕೆಳಗಿರತಕ್ಕಂಥ ಯಾವುದರೊಟ್ಟಿಗೂ ಅದು ಸಂಬಂಧವನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது இந்த இந்த ஈகலை நாம் பார்க்கிறோம் என்றால், கழுகை நம்ம பார்க்கிறோம் என்றால், ಎರಡನೇದಾಗಿ ಈ ಹದ್ದನ್ನು ನಾವು ಗಮನಿಸೋದಾದ್ರೆ அது மேலே பறந்து நிற்கும். ಅದು ಮೇಲೆ ಹಾರುತ್ತಾ ಇರ್ತದೆ. ஆனா கீழே இருக்கிற ஒரு சின்ன பொருள் அது கிளியரா பார்க்கும். ಆದ್ರೆ ಕೆಳಗಡೆ ಇರತಕ್ಕಂತ ಒಂದು ಸಣ್ಣದಾದಂತ ವಸ್ತುವನ್ನು ಕೂಡ ಅದು ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಅದು ನೋಡುತ್ತದೆ. ಕ್ಲಿಯರ್ ವಿಷನ್, ಎ ಕ್ಲಿಯರ್ ಫೋಕಸ್. ಅದು ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ನೋಡಿ ಗಮನಿಸುತ್ತದೆ. மேலே பறந்து நிற்கும், ಅದು ಮೇಲೆ ಹಾರುತ್ತಾ ಇರ್ತದೆ. கீழே இருக்கிற சாப்பிட வேண்டிய பொருள் அது ஓடி நின்றதுன்னா உயிரோடு ஓடி இருக்குது. அது மீனாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், அது மிருகங்களாக இருக்கலாம். மேலே அவ்வளோ ஹைட்டில் பறந்துன்னு இருக்கும். ஆனால் இப்படி கண் மூடி கண்ணி திறக்கிற நேரத்தில் கீழே வந்து அதை தூக்கின்னு மேலே போயினே இருக்கும். ಅದು ಮೇಲೆ ಹಾರುತ್ತಾ ಇದ್ದರೂ ಕೂಡ ತನಗೆ ಇರಬೇಕಾದಂಥ ಆಹಾರ, ಅದು ಜೀವಂತವಾಗಿ ಅದು ಪಕ್ಷಿಯಾಗಿರ್ಬೋದು, ಮೀನಾಗಿರ್ಬೋದು, ಯಾವುದೇ ಒಂದು ಮೃಗವಾಗಿರ್ಬೋದು, ಅದು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ರೂ ಕೂಡ ಅದನ್ನು ತಕ್ಷಣವಾಗಿ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ಕಣ್ಣು ಬಿಡೋದ್ರಲ್ಲಿ ಬಂದು ಹಿಡಿದು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಮೇಲೆ ಹಾರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிளியர் விஷன் இருக்கணும். அவனுடைய கோல் என்ன, அவனுடைய பர்பஸ் என்ன, அவன் எதை செய்ய வந்திருக்கிறான், அவனுக்கு கிளியர் விஷன் இருக்கணும். அந்த தொலைநோக்கம் அவனுக்கு தேவை, தீர்க்க தரிசனம் அவனுக்கு தேவை. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಕ್ರೈಸ್ತ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾದಂಥ ದೃಷ್ಟಿಕೋನ ಇರಬೇಕು. ಏನಿದೆ ಹೇಳಿ, ಅವನ ಗುರಿ ಏನು, ಅದನ್ನು ಏದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದಕ್ಕೆ ಪರಿಪೂರ್ಣವಾದಂಥ ಒಂದು ದೃಷ್ಟಿಕೋನ ಆತನ ಹೊಂದಿದವನಾಗಿರಬೇಕು. ದರ್ಶನವಿಲ್ಲದಬಡಿಕೆ ಎಂದ ஒரு கிறிஸ்தனும் நடக்கக்கூடாது. ಅಲ್ಲಿ ದರ್ಶನವಿಲ್ಲದೆ ಯಾವುದೇ ಒಬ್ಬ ಕ್ರಿಸ್ತನು ನಡೆಯಬಾರದು. You should have a clear vision. உனக்கு ದೂರ ಪಾರ್ವೆ இருக்கணும்ப்பா. ಒಂದು ಪರಿಪೂರ್ಣವಾದಂಥ ಒಂದು ದೂರ ದೃಷ್ಟಿಕೋನ ನಿನಗೆ ಹೊಂದಿರಬೇಕು. இந்த உலகத்து ஜனங்கள் எல்லாம் they'll have a short sight. கிறிஸ்தவனுக்கு மட்டும் தான் லாங் சைட் இருக்கும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥ ಜನರಿಗೆ ಮಾತ್ರವೇ ಹತ್ತಿರವಾದಂಥ ದೃಷ್ಟಿಕೋನ ಇರ್ತದೆ. ಆದರೆ ದೂರದ ಆಲೋಚನೆ ಬಂದು ಕ್ರೈಸ್ತ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾತ್ರ ಇರ್ತದೆ. சில நேரங்களில் நான் படிக்கிற பசங்கிட்ட நான் பேசினுக்கிறது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ಬೋಧಕರು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಓದ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೆಲವೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿರ್ತೀರಾ? அவங்க 5வது படிப்பாங்க, 6வது படிப்பாங்க, 7வது 8வது 9வது இப்படின்னு படிச்சுன்னு பசங்க கிட்ட நான் கேட்குற ஒரு முதல் என்ன இருந்தாலும் எப்படி வந்தாலும் ஒரு கேள்வி உனக்கு நிச்சயமாக அந்த பசங்க கிட்ட கேட்பேன். ಅವರು 5ನೇ ತರಗತಿ, 6ನೇ ತರಗತಿ, 7ನೇ ತರಗತಿ ಏನೇ ಓದುತ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ ಅವ್ರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಯಾವಾಗ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕೇಳಿರ್ತೇನೆ. எல்லா பசங்களுக்கும் தெரியும். ಅದು ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೂ ಗೊತ್ತು. நீ என்னவா ஆக போற, உன்னுடைய பிளான் என்ன, நீ என்னவா ஆக போற, வாட் இஸ் யுவர் எய்ம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி நிச்சயமாக கேட்பேன். அது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. தந்தை நிறைய தாய் தந்தைகளுக்கு தெரியும். ನಿನ್ನ ಗುರಿ ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅನೇಕ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಎಲ್ಲರಲ್ಲೂ ನಾನು ಕೇಳಿರ್ತೇನೆ. ಇದು ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಗೊತ್ತು ಮತ್ತು ಅನೇಕ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಕೂಡ ಅದು ಗೊತ್ತದೆ. சில பசங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது எங்க அப்பாவை கேட்கணும், எனக்கு தெரியாது எங்க அம்மாவை கேட்கணும்னுவாங்க. ಕೆಲವು ಮಕ್ಕಳು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ಕೇಳಬೇಕು, ನನ್ನ ತಾಯಿಯನ್ನು ಕೇಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. சரி, இப்போ என்னடா படிக்கிற, ಈಗ ನೀನೇನು ಓದ್ತಾ ಇದೆಯಾ, எங்க அம்மாவை கேட்கணும், ನಮ್ಮ ಅಮ್ಮನ ಕೇಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. உன் மார்க் எவ்வளோ, ನಿನ್ನ ಅಂಕಗಳೆಷ್ಟು, எங்க அம்மாவை கேட்கணும், எங்க அப்பாவை கேட்கணும், ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ಕೇಳಬೇಕು, ನನ್ನ ತಾಯಿಯನ್ನು ಕೇಳಬೇಕು. அந்த பிள்ளைங்க நிச்சயமா உருப்படாது. ಆ ಮಕ್ಕಳು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅದು ಉದ್ಧಾರವಾಗೋದಿಲ್ಲ. உனக்கு இஃப் யூ டோன்ட் ஹேவ் எ விஷன், ஒரு ஃபோக்கஸ், ஒரு கோலே இல்லைன்னா how can you reach that goal? உனக்கு கோல் என்ன, நீ பரிசு பொருள் என்ன, நீ எங்க போய் ரீச் ஆகணும் என்றதான தொலைநோக்கு உனக்கு இல்லை என்றால், if you don't have a vision, if you don't have a focus, how can you reach? ನೀನು ಒಂದು ದೃಷ್ಟಿಕೋನ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ, ಒಂದು ಗುರಿ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ, ನಾನು ಈ ಸ್ಥಳವನ್ನು ಹೋಗಿ ನಾನು ಮುಟ್ಟಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥ ಆಲೋಚನೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ನೀನು ಹೇಗೆ ಜಯಿಸ್ತಿ? நீதிமொழிகள் புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 29ನೇ ಅಧ್ಯಾಯದ 18ನೇ ವಾಕ್ಯ. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். 29:18 proverb. 29ನೇ ಅಧ್ಯಾಯದ 18ನೇ ವಾಕ್ಯ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು, ದೇವ ದರ್ಶನ ಇಲ್ಲದಿರುವಲ್ಲಿ ಜನರು ಅಂಕೆ ಮೀರುವರು. அங்க தீர்க்க தரிசனம் இல்லை என்றால், ಅಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ, if you don't have the vision of a God in your life, ಅಲ್ಲಿ ದೇವರ ದೃಷ್ಟಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ, definitely you cannot achieve the greater things. ನೀನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀನು ಉನ್ನತವಾದಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದೋದಿಲ್ಲ.
மேலே பறந்து நிற்கிறோம் கழுகு, ಅಲ್ಲಿ ಹದ್ದು ಮೇಲೆ ಹಾರುತ್ತಾ ಇರ್ತದೆ. அது நோக்கம்லாம் அதோட ஆகாரத்து மேலே இருக்கும். ಅದರ ದೃಷ್ಟಿಯೆಲ್ಲ ಅದರ ಆಹಾರದ ಮೇಲೆ ಇರ್ತದೆ. அன்னைக்கு அது சாப்பிடணும். ಅದು ಆ ದಿನದಲ್ಲಿ ತಿನ್ನಬೇಕು. அது மேல் அவ்வளோ உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிற அந்த கழுகு கீழே எந்தெந்த பொருள் ஓடி இருக்குது, அதுக்கு சூட்டபுளான சாப்பாட்டுக்கு வேண்டியதான பொருள் எங்கே இருக்குது அது மேலேயே கவனமாக அங்கேயே பறந்து தேடினே இருக்கும். அது ஒருவேளை ஈவன் கடல் மேலே பறந்து நிற்கிற கழுகு கூட இருக்குது. அது கீழே போகிற மீனை வாட்ச் பண்ணின்னு இருக்கும். எவ்வளோ பெரிய மீன், அது ஒரு சைஸ்ன்னா அங்கேருந்து பார்த்து நிற்கும். அது சைஸ்ன்னா அது சாப்பிட முடியுமா, தூக்க முடியுமா, எங்கே இருக்குது அந்த மீன், எப்படி ட்ராக் பண்ணி ஓடின்னு இருக்குதுன்னு அப்படியே மேலே அவ்வளோ தூரத்துலேருந்து கண் இருக்கிற நேரத்தில் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த மீன், பெரிய மீன் கீழே உள்ளே ஓடின்னு இருக்கிற தண்ணிக்குள்ளே இருக்கிற மீனை உள்ளே போய் அது பிடிச்சிக்கின்னு மேலே பறந்துன்னு ஆறாமல் போயிடும். ಇಲ್ಲಿ ಅದು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಮೇಲೆ ಹಾರುತ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆಹಾರ ಭೂಮಿ ಮೇಲಿರುವುದಾದರೆ ಅಲ್ಲಿಂದಲೇ ಅದು ಜೀವಂತವಾಗಿದ್ದು ಅದು ಹೋಗ್ತಾ ಇದ್ರು ಕೂಡ ಅದನ್ನು ನೋಡ್ತಾ ಇರ್ತದೆ. ಚಲನೆಯಲ್ಲಿದ್ರು ಕೂಡ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಕಡಲ ಮೇಲೆ ಆರ್ತಕ್ಕಂಥ ಹದ್ದುಗಳು ಗಮನಿಸುವಾಗ ಆ ಹದ್ದು ನೀರಿನ ಒಳಗಡೆ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ಮೀನನ್ನು ಕೂಡ ಗಮನಿಸಿ ಅದು ಎಷ್ಟು ಗಾತ್ರದಲ್ಲಿದೆ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ, ಅದನ್ನು ತಿನ್ನಬಹುದಾ, ಎತ್ತುಕೊಳ್ಳಬಹುದಾ ಎಂಬುದಾಗಿ ಕೂಡ ಅದು ಗಮನಿಸಿ ಅದು ಆರಿ ಬಂದು ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ಕಣ್ಣು ಬಿಡೋದ್ರಲ್ಲಿಗೆ ಆತನ ಆಹಾರವನ್ನು ಹಿಡಿದು ಅದು ಮೇಲಕ್ಕೆ ಆರಿ ಹೋಗುತ್ತದೆ. காட்டில் இருக்கிற முயலை மேலேருந்து பார்த்துன்னு இருக்கும். ಕಾಡಿನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ನವಿಲನ್ನು ಕೂಡ ಅದು ಮೊಲವನ್ನು ಕೂಡ ಅದು ಗಮನಿಸುತ್ತದೆ. அவ்வளோ குயிக்கா அது கண்ணு மூடி தரக்கத்து கூட அந்த முயலை அடிச்சுன்னு மாற்றிக்கு போயிட்டு ಅದು ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ಕಣ್ಣು ಬಿಡೋದ್ರಲ್ಲಿ ಕೂಡ ಮೊಲವನ್ನು ಹಿಡಿದು ಅದು ಮೇಲೆ ಎತ್ತಿಕೊಂಡು ಆರಿ ಬಿಡುತ್ತದೆ. அப்போ எவ்வளோ ஃபோக்கஸ்ன்னு பாருங்க. ಅದು ಎಷ್ಟು ದೃಷ್ಟಿ ನೋಟವನ್ನು ಇಟ್ಟಿರ್ತದೆ ನೋಡ್ರಿ. அது பறந்து வருகிற பொழுது ಅದು ಆರಿಕೊಂಡು ಬರುವಾಗ எந்த டிஸ்ட்ராக்ஷனோ ஒன்றும் அது பண்ண முடியாது. ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯ ಅದು ಮಾಡೋದಿಲ್ಲ. அங்கே ஒரு சினிமா பாட்டு போட்ட உடனே இந்த பக்கம் சாமான் வாங்கிட்டு போகிற ஆள் நல்லா இருக்குதுப்பா பாட்டு அப்படின்னு கொஞ்சம் கேட்டு போகலான்னு ரசிக்கிறதுக்கு போக மாட்டான். ಅಲ್ಲಿ ಸಿನಿಮಾ ಹಾಡು ಬಂದ ತಕ್ಷಣ ಈ ಹಾಡನ್ನು ಕೇಳಿಕೊಂಡು ಚೆನ್ನಾಗಿದೆ ಹಾಡು ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಕೇಳಿಕೊಂಡು ಹೋಗೋದಿಲ್ಲ. பேங்க்கில் பணம் போடுறதுக்கு ஒரு 2 லட்சம் கையெழுத்துன்னு போகிறவன் அங்கே பரவாயில்லப்பா ஸ்டேஜில் யாரோ டான்ஸ் ஆடினிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துக்கின்னு இந்த பேகை விட்டுற மாட்டான். ಅಲ್ಲಿ ಬ್ಯಾಂಕಿಗೆ 2 ಲಕ್ಷ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾ ಇರತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲಿ ಕುಣಿತ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರು ನೋಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆ ಕೈಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಹಣವನ್ನು ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಡೋದಿಲ್ಲ. ஓட்டத்தில் பந்தய பொருளுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறவன் மற்ற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் பக்கத்தில் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, இவங்க கத்துறாங்க, இவங்க பார்க்குறாங்க, அவங்க கூப்பிடுறாங்க, அங்கே மாமா வந்துக்கிறான், மச்சான் வந்து, எதுவுமே கண்ணில் படாது. அவங்க தெரிஞ்சதெல்லாம் ஒன்று அந்த லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றேன். ಅಲ್ಲಿ ಓಟದ ಪಂದ್ಯದಲ್ಲಿ ಓಡ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ತನ್ನ ಗುರಿಯನ್ನು ಮುಟ್ಟೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಓಡುತ್ತಾ ಇರ್ತಾನೆ. ಅಲ್ಲಿ ಆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕುಣಿತಾ ಇದ್ದಾರೆ, ಮತ್ತೆ ನನ್ನ ಮಾವ ಬಂದಿದ್ದಾರೆ, ಬಾಮೈದ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಅವರು ಗಮನಿಸಿ ನೋಡೋದಿಲ್ಲ. ಅವರು ಇಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಗುರಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಓಡುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றான். ಒಬ್ಬೊಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನು ಕೂಡ ತನಗಿರತಕ್ಕಂಥ ಗುರಿ ಮುಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಓಡುತ್ತಾ ಇರ್ತಾನೆ. ಅವನಿಗೆ இருக்கிற பந்தய பொருளை பெறும்படியாக ಆತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಜಯದ ಮಾಲೆಯನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ இது முதற்கொண்டு எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறானே இந்த பந்தய பொருளை பெறும்படியாக நான் ஓடுகின்றேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಪದವಿಯನ್ನು ನಾನು ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ. எனக்காக வைக்கப்பட்ட கிரீடத்தை பெறும்படியாக ஓடுறேன்னு சொல்றாரு அவரு. ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಕಿರೀಟವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಓಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ ಆತನು. அப்போ சைடுல வர ட்ராக் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அது இது எல்லாவற்றையும் நான் கந்தையும் குப்பையுமாக எண்ணுகின்றேன். ಅದು ಓಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಲಕ್ಕೆ ಎಡಕ್ಕೆ ಬರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಅದನ್ನು ಕಸವಾಗಿ ಎಣಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. இங்கே பிலிப்பியன்ஸ் புத்தகத்தில் 3:14 சொல்கிறது. பிலிப்பியர் 3:14 ಫಿಲಿಪ್ಪಿದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் ஓடுகின்றேன். ದೇವರು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಕರೆದು ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟಿರುವ ಬಿರುದನ್ನು ಗುರು ಮಾಡಿಕೊಂಡು ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. உனக்கு எந்த இடத்துல கோல் உனக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும், இன்ஃபேக்ட் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கோல் இருக்கணும்.
ಈ ಒಬ್ಬೊಬ್ಬ ಕ್ರೈಸ್ತ ಮಕ್ಕಳಿಗೂ ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ಮನುಷ್ಯನಿಗೂ ಒಂದು ಗುರಿ ಇರಬೇಕು. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு அதுக்கு ஒரு கோல் இருக்கணும். நான் இப்படி ஆவேன், நான் இது என்னுடைய வாழ்க்கையில் நான் சாதிப்பேன், நான் இந்த மனுஷன் இப்படிப்பட்டதான ஒரு மனுஷனாக வர வேண்டும், இந்த உயர்ந்த சாதனை போக வேண்டும் என்று ஏதோ ஒரு கோலை அவங்க நிச்சயமாக பிடிச்சினா தான் அங்கே ஓட முடியும். ಪ್ರತಿಯೊಂದು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಕೂಡ ನಾನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಗುರಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾನು ಇದರಲ್ಲಿ ಓಡಿ ಮುಗಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡಾಗ ಮಾತ್ರವೇ ಅದನ್ನು ಓಡಿ ಮುಗಿಸ್ತಾರೆ. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், என்னுடைய எனக்காக வைக்கப்பட்ட அந்த லக்கை நோக்கி நான் ஓடுகின்றேன். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿರತಕ್ಕಂಥ ಬಿರುದನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ನಾನು ಓಡುತ್ತೇನೆ. சகோதரன், நீ எங்க ஓடிக்கொண்டிருக்கின்ற? ಸಹೋದರன், ನೀನು ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತಾ ಇದ್ದಿ? இந்த உலகத்துல அநேக டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு வந்துட்டு தான் இருக்குது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಗೊಂದಲಗಳು ನಮಗೆ ಆದು ಬರ್ತದೆ. எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ನೋಡುವುದಕ್ಕೆ ಎಲ್ಲವೂ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. ஆனா உன்னுடைய ட்ராக்கை விட்டுடுவே நீ. ಆದ್ರೆ ನಿನಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಿ. மாலில் போகிற குழந்தைங்க பாருங்கள், சில சமயத்தில் அப்போல்லாம் மால் இல்லை, அப்போல்லாம் எக்ஸிபிஷன் நடக்கும். இப்போல்லாம் எக்ஸிபிஷன்லாம் சும்மா இவ்வளோ இருக்கிறாங்க. மெட்ராஸ்லாம் எக்ஸிபிஷன் நடந்ததுன்னா அது இருக்கும் ஒரு 20-30 ஏக்கர் இல்லைன்னா ஒரு 50 ஏக்கருக்கு மேலே இருக்கிற இடத்துல எக்ஸிபிஷன் வைப்பாங்க. அப்போ இந்த பேரண்ட்ஸு கூட பிள்ளைங்க போவோம். அங்கேயா ஆயிரக்கணக்கான ஸ்டாலுங்க, என்டர்டெயின்மெண்ட்டு, அது இதுன்னு இருக்கும். இந்த பிள்ளைங்க பாருங்க என்ன பண்ணோம், இப்படி பார்த்துட்டு எங்கள் நாக்கு மிட்டாய் விற்கிறானா, ரோஸ் மிட்டாய் விற்கிறானா, இப்படி டான்ஸ் ஆடுறான்னு பார்த்து அப்பம் கையை விட்டுட்டு ஓடிடும். அதுக்கப்புறம் பாருங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ வயசு, இந்த ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கோம், எங்கே இருந்தாலும் இந்த பிள்ளையை கண்டாலும் இந்த இடத்துல கொண்டு வாருங்கன்னு. ಈಗ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಮಾಲ್ಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತೇವೆ. ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಇಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ವಸ್ತು ಪ್ರದರ್ಶನಗಳ ಕಾರ್ಯಗಳು ಈಗಾದರೆ ಸಣ್ಣ ಪುಟ್ಟದಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ ವಸ್ತು ಪ್ರದರ್ಶನಗಳು. ಆದರೆ ಮದ್ರಾಸಿನ ಭಾಗದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಸುಮಾರು 20-30 ಎಕರೆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ವಸ್ತು ಪ್ರದರ್ಶನಗಳು ನಡೀತಾರೆ. ಅಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ಅಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಾಗ ಮಕ್ಕಳು ಯಾವುದೋ ಒಂದು ತಿನ್ನುವ ವಸ್ತುಗಳಿಗೆ ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ಅನಂತರವಾಗಿ ಅಲ್ಲಿ ಅನೌನ್ಸ್ಮೆಂಟಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಈ ರೀತಿಯಾದ ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ಈಗ நாமும் கூட அப்படித்தான், நம்ம எங்கே போனோமோ அந்த வழியை விட்டுட்டு மீது லோகத்தை பார்த்துக்குன்னு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது இந்த டைம் பாஸ் ಎಲ್ಲೋ உன்னுடைய ಲಕ್ಕಿ ನೋಕಿ ನೀ ಓಡು. ನಾವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತೇವೆ, ಅದು ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ, ಇದು ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಇರತಕ್ಕಂಥ ಗುರಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಹೋಗುತ್ತೇವೆ. நினைக்கிறதக்கந்த குரியனை நோடி ஓடு. உயரத்திலே பறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிச்சயமாய் கோல் இருக்கும், அவனுக்கு தீர்க்க தரிசனம் இருக்கும். அவன் எந்த விதத்திலையும் மற்ற காரியங்கள்னாலே அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகவே மாட்டான். அவன் லக்கை நோக்கி தான் போய் கொண்டிருப்பான். ಉನ್ನತದಲ್ಲಿ ಆರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ಮನುಷ್ಯನಿಗೂ ಒಂದು ಗುರಿ ಇರ್ತದೆ, ಒಂದು ದರ್ಶನ ಇರ್ತದೆ. ಆತನು ಯಾವುದೇ ಅಡಚಣೆಗಳು ಬರುವಾಗ ಅದಕ್ಕೆ ಇದಕ್ಕೆ ಆತನು ಕಿವಿ ನೋಡೋದಿಲ್ಲ. ತನಗಿರ್ತಕ್ಕಂಥ ಗುರಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಆತನು ಓಡುತ್ತಾ ಇರ್ತಾನೆ. ಮೂರನೇದಾಗಿ பார்ப்போம், ಮೂರನೇದಾಗಿ ಗಮನಿಸ್ತೇವೆ, இந்த ஈகிள் கழுகு, ಈ ಹದ್ದು செத்து போன எந்த பொருளையும் அது சாப்பிடாது. எந்த மீட்டையும் செத்து போய் கடந்ததுன்னா அது சாப்பிடும். காக்கா மாதிரி செத்து போயிட்டு இருந்தால் சாப்பிடாது, கோழி மாதிரி செத்து போயிட்டு இருந்தது சாப்பிடாது. இந்த பறவை மாத்திரம் மற்ற பறவைகளெல்லாம் சாப்பிடும். சில பறவை எக்ஸப்ட் புறாவை தவிர மீதி பறவைங்களாம் செத்து போனதெல்லாம் போட்டு சாப்பிடும். ஆனால் கழுகு மாத்திரம் செத்து போன எந்த பொருளையும் சாப்பிடாது. ಅದನ್ನು ಗಮನಿಸುವುದಾದರೆ ಸತ್ತು ಹೋಗಿರತಕ್ಕಂಥ ಯಾವುದೇ ಜೀವಿಗಳನ್ನು ಅದು ತಿನ್ನೋದಿಲ್ಲ. ಬೇರೆ ಪಕ್ಷಿಗಳು, ಪ್ರತಿಯೊಂದು ಪಕ್ಷಿಗಳು ಕೂಡ ಸತ್ತು ಹೋಗಿರತಕ್ಕಂಥ ಈ ಕಾಗೆಗಳು, ಬೇರೆ ಕೋಳಿಗಳನ್ನು ಗಮನಿಸುವುದಾದರೆ ಸತ್ತು ಹೋಗಿರತಕ್ಕಂಥ ವಸ್ತುಗಳನ್ನು ತಿನ್ನುತ್ತದೆ. ಪಾರಿವಾಳವನ್ನು ಹೊರತುಪಡಿಸುವುದಾದರೆ ಇನ್ನೆಲ್ಲ ಪಕ್ಷಿಗಳು ಸತ್ತು ಹೋದಂಥ ಜೀವಿಗಳನ್ನು ತಿನ್ನುತ್ತಾ ಇರ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெட்ட காரியங்களிலே தேவனுடைய பிள்ளைங்க ஈடுபடவே மாட்டாங்க. பரிசுத்தம் இல்லாத எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடவே மாட்டாங்க. ಅಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳು ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಸೇರೋದಿಲ್ಲ. ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲದೆ ಇರತಕ್ಕಂಥ ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳು ಅವರು ಸೇರೋದಿಲ್ಲ. இந்த கழுகு மாத்திரம் என்ன பாருங்க, ಈ ಹದ್ದನ್ನು ಮಾತ್ರ ನೋಡ್ರಿ, அது சாப்பிட வேண்டிய பொருளை அது அன்ட் பண்ணித்தான். இன்னைக்கு சாப்பிடணும்னா இன்னைக்கு அன்ட் பண்ணி சாப்பிடும். ಅದು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ತಾನು ತಿನ್ನಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ಅದು ಬೇಟೆಯಾಡಿ, ಅದು ಆ ದಿನದಲ್ಲಿ ತಿನ್ನಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ಅದು ಬೇಟೆಯಾಡಿ ಅದು ತಿನ್ನುತ್ತದೆ. மற்ற பறவைகளோ மற்ற காரியங்களோ அடித்து சாகடிச்சப்படுறது, செத்து போய் கிடக்கிறது, நாரின் இருக்கிறது, இதை கழுகு தொடவே தொடாது. அது எது அன்ட்டு பண்ணுதோ அதை தான் சாப்பிடும்.
ಬೇರೊಬ್ಬರು ಬೇಟೆ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಮತ್ತು ಸತ್ತು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥಗಳನ್ನು ಅದನ್ನು ಎಂದಿಗೂ ತಿನ್ನೋದಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆಹಾರವನ್ನು ಅದು ಮಾತ್ರವೇ ಬೇಟೆಯಾಡಿ ಅದು ತಿನ್ನುತ್ತದೆ. லேவியரம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லேவியராகம ಯಾಜಕ ಕಾಂಡ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 32ஆம் வசனம். 22ನೇ ಅಧ್ಯಾಯದ 32ನೇ ವಾಕ್ಯ. Do not profane my holy name, for I must be acknowledged as holy by Israelites. என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகின்ற கர்த்தர். ನಾನು ಯೆಹೋವನು, ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮದ ಘನತೆಗೆ ಕುಂದು ತರಬಾರದು. ಇಸ್ರಾಯೇಲರಲ್ಲಿ ನಾನು ಪರಿಶುದ್ಧನೆಂದು ಎಣಿಸಲ್ಪಡಬೇಕು. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನ ಸೇವೆಗೆ ಪ್ರತಿಷ್ಠಿಸಿಕೊಂಡ ಯೆಹೋವನು. ನಿಮ್ಮ ದೇವರಾಗುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಬರಮಾಡಿದ್ದೇನಲ್ಲ, ನಾನು ಯೆಹೋವನು. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அசுத்தமான காரியத்தை இந்த ஈகிள் தொடவே தொடாது. ಅಶುದ್ಧವಾದಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ಈ ಹದ್ದು ಮುಟ್ಟೋದೇ ಇಲ್ಲ. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாப்பிடுதல கூட சில காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு. ಕರ್ತನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ತಾವು ತಿನ್ನುವಂತ ಆಹಾರದಲ್ಲೂ ಕೂಡ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. லேவியராகம புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்றது. ಅಲ್ಲಿ ಯಾಜಕ ಕಾಂಡ 11ನೇ ಅಧ್ಯಾಯದ 44ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ಅಲ್ಲಿ 11ನೇ ಅಧ್ಯಾಯದ 41ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೆಲದ ಮೇಲೆ ಹಾರಾಡುವ ಕ್ರಿಮಿಕೀಟಗಳನ್ನು ಹೇಯವಾಗಿ ಅವುಗಳ ಮಾಂಸವನ್ನು ತಿನ್ನಬಾರದು. ಹೊಟ್ಟೆಯಿಂದ ನಡೆಯುವಂಥದ್ದನ್ನು, ಕಾಲಿಂದ ಹರಿದಾಡುವಂಥದ್ದನ್ನು, ಬಹಳ ಕಾಲುಳ್ಳದ್ದನ್ನು, ಅಂತೂ ನೆಲದ ಮೇಲೆ ಹರಿದಾಡುವ ಯಾವ ಸಣ್ಣ ಜೀವಿಗಳನ್ನು ನೀವು ತಿನ್ನಬಾರದು, ಅವು ಹೇಯವಾಗಿವೆ. ನೀವು ಅಂತ ಯಾವ ಸಣ್ಣ ಜೀವಿಯನ್ನು ತಿಂದು ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಏಸಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡು ಅಶುದ್ಧರಾಗಬಾರದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரும் பிராணிகள் எதனாலும் எந்த ஒரு காரியத்தினாலும் நீங்கள் அசுத்தமாக கூடாது. ಅಲ್ಲಿ ಹರಿದಾಡುವಂತ ಯಾವುದೇ ಒಂದು ಪ್ರಾಣಿಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೀವು ಅಶುದ್ಧರಾಗಬಾರದು. இந்த உலகத்திலே இருக்கிற மற்ற பிராணிகளாலே நீங்கள் அசுத்தமாக கூடாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಬೇರೆ ಪ್ರಾಣಿಗಳೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ನೀವು ಅಶುದ್ಧರಾಗಬಾರದು. மற்ற மனுஷர்களாலே நீ அசுத்தமாக கூடாது. ಬೇರೊಂದು ಮನುಷ್ಯರೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ನೀನು ಅಶುದ್ಧನಾಗಬಾರದು. அவர்களுடைய கெட்ட காரியங்களிலே நீ ஈடுபடக்கூடாது. ಅವರ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳೊಟ್ಟಿಗೆ ನೀನು ಇಜ್ಜೋಡಾಗಬಾರದು. அவருடைய கெட்ட குணங்களிலே நீ ಭಾಗವಹಿಸಕ கூடாது. ಅವರ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳೊಟ್ಟಿಗೆ ನೀನು ಭಾಗಿಯಾಗಬಾರದು. ஹல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த ஈகிளுக்கு அதோட குணமே அதோடைய ஆகாரத்தை அதுதான் அடிச்சு அதுதான் சாப்பிடணும் ஒழிய மற்ற எந்த ஒரு காரியத்திலும் மற்ற பொருள்லையோ மற்ற காரியங்களும் ஈடுபடவே கூடாது. ಈ ಹದ್ದು ಗುಣವನ್ನು ಗಮನಿಸಿ ತನಗೆ ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆಹಾರವನ್ನು ತಾನೇ ಅದು ಹಿಡಿದು ತಿನ್ನುತ್ತದೆ ಹೊರತು ಬೇರೊಂದು ಬೇಟೆಗಳೊಟ್ಟಿಗೆ ಅಥವಾ ಬೇರೊಂದು ಸಾಯಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಜೀವಿಗಳೊಟ್ಟಿಗೆ ಅದು ಎಂದಿಗೂ ಅದು ಸೇರೋದಿಲ್ಲ. மற்றவங்க பண்றத நான் ஏன் பண்ணக்கூடாது? ಬೇರೊಬ್ಬನು ಮಾಡ್ತಾನಲ್ಲ, ನಾನು ಯಾಕೆ ಮಾಡಬಾರದು? ಅಲ್ಲಿ என்ன தப்பு இருக்குது? ಅದರಲ್ಲಿ ಏನು ತಪ್ಪಿದೆ? ஹலோ, கழுகு அப்படி சொல்லவே சொல்லாது. ಅದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳೋದೇ ಇಲ್ಲ. மற்ற பறவைகள்லாம் கொக்குக்குது, குருவி இருக்குது, கோழி இருக்குது, காக்கா இருக்குது, எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்குது. ಅಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಬೇರೆ ಪಕ್ಷಿಗಳೆಲ್ಲ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಗುಬ್ಬಚ್ಚಿ, ಕೋಳಿ, ಕಾಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ತಿನ್ನುತ್ತಾ ಇರ್ತದೆ. அதே போல நானும் அசுத்தத்தையும் சாப்பிட்டு போறேனே. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಅಶುದ್ಧವನ್ನು ತಿಂದು ಹೋಗುತ್ತೇನಲ್ಲ, செத்து நாரி இருக்கிறதெல்லாம் சாப்பிடுவேனே. ಅಲ್ಲಿ ಸತ್ತು ನಾರುತ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನೆಲ್ಲ ನಾನು ತಿನ್ನುತ್ತೇನಲ್ಲ. கழுகு செய்யவே செய்யாது. ಅದು ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಅದನ್ನು ಮಾಡೋದಿಲ್ಲ. அது வேறு பிடிக்கப்பட்டதான ஒரு பறவை. ಅದು ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪಕ್ಷಿ. நிறைய பேர் ஆர்கியூமெண்ட் இருக்கலாம், அவங்க எல்லாம் செய்யறாங்க அதெல்லாம் தப்பாயிடுது, நான் செய்த மாத்திரம் தப்பாயிடுது. ಅನೇಕರು ಈ ರೀತಿಯಾಗಿ ವಾದ ಮಾಡ್ತಾರೆ, ಎಲ್ಲರೂ ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರು ಮಾಡಿದ್ರೆ ತಪ್ಪಿಲ್ಲ, ನಾನು ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ತಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. அவங்கெல்லாம் இப்படியெல்லாம் ட்ரெஸ் போடுறாங்க, எஸ்பெஷலி டீனேஜர் சொல்லுவாங்க, டீனேஜர் அதுவும் கேர்ள்ஸுங்க கேள்வாங்க, அவங்களாம் இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டுன்னு வராங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பாக தெரியாது, உங்களுக்கு மட்டும் தான் தெரியுது, நான் இப்படி ட்ரெஸ் போட்டாவே உங்களுக்கு அசிங்கமா. ಅಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಯೌವನಸ್ಥ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಹೇಳ್ತಾರೆ, ಬೇರೊಬ್ಬರೆಲ್ಲ ಆ ರೀತಿಯಾಗಿ ವಸ್ತ್ರ ಹಾಕೋದಿಲ್ಲ, ಅದು ಆ ವಸ್ತ್ರ ಹಾಕೋದು ಅದು ತಪ್ಪಾಗಿ ಕಾಣಿಸೋದಿಲ್ಲ, ಆದರೆ ನಾನು ಹಾಕಿದ್ರೆ ಮಾತ್ರ ಅದು ತಪ್ಪಾಗಿ ಕಾಣಿಸ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. நான் சாப்பிட்டா மாத்திரம், நான் பிடிச்சா மாத்திரம், நான் குடிச்சா மாத்திரம் எல்லாம் தப்பா தெரியுது, மற்ற எல்லாம் தான் எவன் குடிக்காம இருக்கிறான் சொல்லுங்க? ನಾನು ತಿಂದರೆ ಮಾತ್ರ, ನಾನು ಕುಡಿದರೆ ಮಾತ್ರ ಅದು ತಪ್ಪಾಗಿ ಕಾಣಿಸ್ತದೆ, ಯಾರು ಕುಡಿಯದೇ ಇದ್ದಾರೆ ಹೇಳಿ ನೋಡೋಣ. ஹலோ, நீ வேர் பிடிக்கப்பட்டவன்.
ನೀನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನು. நீ செத்ததை சாப்பிட்றவன் இல்ல, ನೀನು ಸತ್ತೋದದ್ದನ್ನು ತಿನ್ನುವಂತವನಲ್ಲ, அசுத்தத்தை சாப்பிட்றவன் அல்ல. ಅಶುದ್ಧವನ್ನು ತಿನ್ನುವಂತವನಲ್ಲ. உன் ஸ்டைல்ல, உன்னுடைய ட்ரெஸ்ல, உன்னுடைய பிசினஸ் பிராக்டிஸ்ல எல்லாத்துலயும் தான் நீ சுத்தமா இருக்கணும். ನಿನ್ನ ನಡವಳಿಕೆಯಲ್ಲಿ ಮತ್ತು ನಿನ್ನ ವಸ್ತ್ರದಲ್ಲಿ ಮತ್ತು ನಿನ್ನ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಂದರಲ್ಲೂ ನೀನು ಶುದ್ಧನಾಗಿರಬೇಕು. உன் ஹேபிட்ல, நீ பேசுற பேச்சுல எல்லாத்தையும் சுத்தமா இருக்கணும். ನಿನ್ನ ಹವ್ಯಾಸದಲ್ಲೂ ಮತ್ತು ನಿನ್ನ ಮಾತಿನಲ್ಲಿ ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಶುದ್ಧನಾಗಿರಬೇಕು. ஒரு வித்தியாசம் இருக்கணும் ஐயா. ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಇರಬೇಕು. மத்தவங்க பேசுற மாதிரி நீயும் கெட்ட வார்த்தை பேசினதா என்ன அர்த்தம்? ಮತ್ತೊಬ್ಬರು ಮಾತನಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀನು ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು ಆಡ್ತಾ ಇದ್ರೆ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? அவங்க தில்லு முள்ளு பண்றாங்கன்னா பிசினஸ்னா அப்படித்தாங்க நடக்கணும். நம்ம எப்படி பண்ணி பிசினஸ் எப்படி நடக்கும்? ஹலோ, எனி பேட் பிராக்டிஸ், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத எந்த ஒரு பேட் பிராக்டிஸ், பிசினஸ் பிராக்டிஸா இருந்தாலும் கூட அது அசுத்தம் தான். ಅಲ್ಲಿ ಬೇರೊಬ್ಬರು ಮೋಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ವ್ಯವಹಾರದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, ದೇವರಿಗೆ ಅಸಹ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯವಹಾರದಲ್ಲಿ ಮೋಸಗಳನ್ನು, ಅಸಹ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದು ಅದೆಲ್ಲವೂ ದೇವರಿಗೆ ಅಸಹ್ಯವಾಗಿರ್ತದೆ. ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ನಾನ್லாம் பார்த்தா இதெல்லாம் பண்ணா தப்பான்னு கேட்பாங்க. ಅಲ್ಲಿ ವಿನೋದವಾದ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಾನು ಮಾಡೋದ್ರೆ ತಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. ಎಂಟರ್ಟೈನ್ பத்தி நான் தப்பா சொல்லல. ಅಲ್ಲಿ ವಿನೋದವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ನಾನು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. என்ன ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ நீ பார்க்கிறது குறித்து தான் இருக்குது. ಅಲ್ಲಿ ನೀನು ಯಾವ ರೀತಿಯಾದಂಥ ವಿನೋದವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನು ಗುರಿತಾಗಿರ್ತದೆ. இப்போ இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, சர்ச்சுக்கு வர மெம்பர்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் குஷிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க சர்ச் பாஸ்டர்ஸுங்க. ಈ ದಿನದಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಸಭೆಯ ಬೋಧಕರುಗಳು ಸಭೆಯಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಜನರನ್ನು ಕೂಡ ಅವನು ಸಂತೋಷವಾಗಿ ಇಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. பாட்டு பாடுறது போடாதுன்னு ஆட்டம் ஆடுறதுக்கு பொம்பளை பசங்களை நிற்க வச்சிடுறாங்க ஸ்டேஜில். ಅಲ್ಲಿ ಆಡೋದಕ್ಕೂ ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಕುಣಿಯೋದಕ್ಕೂ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳುಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಸಭೆಯ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸ್ತಾರೆ. ಅದು ರೋಟ್ல ஆடுற டான்ஸ் இங்க வந்து ஆடுது ஸ்டேஜில். ಅಲ್ಲಿ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಬೀದಿ ಬದಿಗಳಲ್ಲಿ ಆಡುವಂತ ನೃತ್ಯವನ್ನು ಇಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಆಡ್ತಾರೆ. எல்லாம் இவங்க உட்காந்துக்குன்னு அப்படியே எதில் பரிசுத்தமாக என்டர்டெயினை பார்த்துக்கிறாங்க. ಅವರು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಪರಿಶುದ್ಧವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ವಿನೋದವನ್ನು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிற்குது. ಅದು ಒಂದು ರೀತಿಯಾದಂಥ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹಾಕಿರ್ತಾರೆ. ஒரு அசிங்கமான அருவருப்பான காரியங்கள்ல தேவனுடைய ஆலயத்திலேயே இப்போ என்ன பண்றாங்க, அனுமதிக்கிறாங்க. ಅಸಹ್ಯವಾದ ಮತ್ತು ಹೇಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಅನುಮೋದಿಸುತ್ತಾರೆ. என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்கள் ஆக. ನನ್ನ ನಾಮವನ್ನು ಅಶುದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಎತ್ತಬೇಡ್ರಿ. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல பரிசுத்தராய் இருங்க. ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವ ಪ್ರಕಾರ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರ್ರಿ. ನಾವು செத்ததை சாப்பிட்றவங்க கிடையாது. ನಾವು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದನ್ನು ತಿನ್ನುವಂತವರಲ್ಲ. நாற்றத்தில் இருக்கிறவங்க கிடையாது. ನಾವು ದುರ್ವಾಸನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತವರಲ್ಲ. நீயோ வேர் பிடிக்கப்பட்டவன், ನೀನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನು, நீ மேலே இருக்கிறவன், ನೀನು ಮೇಲೆ ಇರುವಂತವನು. உன்னுடைய ஆகாரம் கர்த்தர் உனக்கு நிச்சயமா தருவாரு. ನಿನ್ನ ಆಹಾರವನ್ನು ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. உன் கண்கள் பரிசுத்தை பார்க்கட்டும், உன் பேச்சு பரிசுத்தமாயிருக்கட்டும், உன் நடவடிக்கைகள் பரிசுத்தமாயிருக்கட்டும். ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಪರಿಶುದ್ಧವಾದಂಥದ್ದು ನೋಡಲಿ, ನಿನ್ನ ಮಾತುಗಳು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಲಿ, ನಿನ್ನ ನಡವಳಿಕೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಲಿ. கர்த்தர் இது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு இது பிடிக்குமான்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ செய். ನೀನು ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅದು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳಿ ನೀನು ಮಾಡು. சில பசங்க சிகரெட் குடிக்குது, அது என்ன பெரிய தப்பு, எல்லாம் குடிக்கிறாங்க, அதனால நானும் குடிக்கிறேன் சிகரெಟ್ன்றான். ಅಲ್ಲಿ ಕೆಲವೊಬ್ಬರು ಧೂಮಪಾನ ಮಾಡುವಾಗ ಎಲ್ಲರೂ ಕುಣಿತಾರೆ, ಅದರಲ್ಲಿ ನಾನು ಮಾಡೋದೇನು ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ ಕೆಲವೊಂದು ಮಕ್ಕಳು. ನಾನು சொல்றேன், நீ குடிப்பா. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ನೀನು ಕುಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. குடிக்கிறதுக்கு முன்னால ஒரு சிகரெட்டை தூக்கி ஏசு கிறிஸ்துக்கு குத்துட்டு, ஆண்டவரே நீயும் புடி, நானும் பிடிக்கணும், ஜதையில ஒன்னா பிடிக்கலான்னு சொல்லிப்பாரு. ಕುಡಿಯುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ಸಿಗರೇಟ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೀನು ಕುಡಿ, ನಾನು ಜೊತೆಯಲ್ಲಿ ಕುಡಿತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕೊಟ್ಟು ನೋಡು. உன்னால முடியுதுன்னா பாரு. ನಿನ್ನಿಂದ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾದರೆ ಮಾಡಿ ನೋಡು. ஏசுக்கு சிகரெட் பிடிக்கிறதுக்கு இஷ்டமா இருந்து அவர் பிடிச்சாருன்னா நீ புடி. ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಸಿಗರೇಟ್ ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟವಾಗಿದ್ದು ಅವರು ಕುಡಿದರೆ ನೀನು ಅವರ ಜೊತೆಗೆ ಕುಡಿ. என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக. ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಅಶುದ್ಧಗಳಿಗೆ ಎತ್ತಬೇಡ್ರಿ. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರೋ ಪ್ರಕಾರ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರ್ರಿ. ನಾಲ್ಕನೆಯದಾಗಿ இந்த ஈகிள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ಈ ಅದು ಏನು ಮಾಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ, இந்த காற்று புயல் வருகிற பொழுது பயந்து ஓடிடாது. ಅಲ್ಲಿ ಕಾಡು ಬಿರುಗಾಳಿ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದು ಭಯಪಟ್ಟು ಓಡೋದಿಲ್ಲ. அது எதிர்நோக்கி போவோம். ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಅದು ಹಾರುತ್ತದೆ. அந்த புயலை அது என்ன பண்ணும், வெற்றி கொள்ள பார்க்கும்.
ಆ ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಅದು ಜಯಿಸೋದಕ್ಕೆ ಅದು ನೋಡುತ್ತದೆ. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவன் எப்படிப்பட்டதான அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு புயல் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு மேற்கொள்கிறவனாய் காணப்படுகின்றான். ಒಬ್ಬೊಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನು ಕೂಡ ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಬಿರುಗಾಳಿ ಬಂದರೂ ಕೂಡ, ಎಷ್ಟೇ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದರೂ ಕೂಡ, ಹೋರಾಟಗಳು ಬಂದರೂ ಕೂಡ ಅದನ್ನು ಜಯಿಸೋದ್ರಲ್ಲಿ ಆತನು ಅದು ಎದುರುಗೊಳ್ಳುತ್ತಾನೆ. காற்றோடு காற்றா அடிச்சுன்னு போட மாட்டான். ಅಲ್ಲಿ ಗಾಳಿಯೊಟ್ಟಿಗೆ ಗಾಳಿಯಾಗಿ ಆತನು ಆರಿಕೊಂಡು ಹೋಗೋದಿಲ್ಲ. புயல் காற்று வருகிறது என்றால், ಅಲ್ಲಿ ಬಿರುಗಾಳಿಗಳು ಗಾಳಿಗಳು ಬೀಸುವಾಗ இந்த மற்ற பறவைலாம் என்ன பண்ணும், ಬೇರೆ ಪಕ್ಷಿಗಳು ಏನ್ ಮಾಡುತ್ತದೆ, மேலே இருக்கிற பறவைங்க எல்லாம் தடகடன்னு கீழே இறங்கி எங்கேயாவது ஒரு ஷெல்டரை பார்த்து ಇದೆಲ್ಲ பூந்துக்குங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಮೇಲೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಆ ಪಕ್ಷಿಗಳು ಏನ್ ಮಾಡ್ತದೆ, ಆ ರೀತಿಯಾದ ಗಾಳಿ ಬೀಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬಂದು ಎಲ್ಲಾದ್ರೂ ಒಂದು ಗೂಡನ್ನು ಅದು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அங்க நல்லா மழை பெஞ்சு அப்படியே எல்லாம் அடிச்சின் அப்புறம் அடுத்த நாள் மெதந்துன்னு போயின்னு இருக்கோங்க. ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಳೆ ಒಯ್ದು ಅದು ಬರುವ ಮಾರನೇ ದಿವಸದಲ್ಲಿ ಅದೆಲ್ಲ ಕೊಚ್ಕೊಂಡು ಹೋಗಿರ್ತದೆ. ಆನ ಕழுகு ಮಾತ್ರ என்ன பண்ணும், ಆದ್ರೆ ಅದು ಮಾತ್ರ ಏನು ಮಾಡುತ್ತದೆ, புயல் வீசுச்சுன்னா ಅಲ್ಲಿ ಗಾಳಿ ಬೀಸ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ அது அந்த புயல் மேல புயலை எதிர்த்துக்கின்னு போய் அதுக்கு மேல பறக்க ஆரம்பிக்கும். ಅಲ್ಲಿ ಆ ಗಾಳಿಯನ್ನು ಅದು ಎದುರಿಸಿ ಹೋಗಿ ಅದು ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲೆ ಎತ್ತರವಾದ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಅದು ಹಾರುತ್ತಾ ಇರ್ತದೆ. புயலுக்கு அடங்கி கீழே போவாது, ಅದು ಗಾಳಿಗೆ ಎದುರಿ ಅದು ಕೆಳಗೆ ಹೋಗೋದಿಲ್ಲ, அது எதிர்த்து மேலே பறக்கும். ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಅದನ್ನು ಎದುರಿಸಿ ಮೇಲಕ್ಕೆ ಹಾರುತ್ತದೆ. அது பறந்து போய் ಅದು ಹಾರಿ ಹೋಗಿ அந்த புயலுக்கு மேலே தாண்டி புயலை அது காலு கீழே போட்டுடும். ಅಲ್ಲಿ ಗಾಳಿಯನ್ನು ಮೇಲೆ, ಗಾಳಿಗಿಂತ ಮೇಲೆ ಅದು ಹಾರಿ ಹೋಗಿ ಅದು ಗಾಳಿಯನ್ನು ತನ್ನ ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவனுக்கு விரோதமாய் வருகிறதான எல்லா புயல்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அவன் மேற்கொண்டு அந்த பிரச்சனையை அவனுடைய காலு கீழே போட்டுக் கொள்வான். ಒಬ್ಬೊಬ್ಬ ಕ್ರೈಸ್ತ ಮಕ್ಕಳು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, ಅವನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಗಾಳಿಗಳನ್ನು ಅದನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿಸಿ ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲೆ ಹೋಗಿ ಅದನ್ನು ತನ್ನ ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவனை எதிர்த்து நிற்கிறவன் மேலே பறக்கிறவன், ಅದನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವಂತವನು ಅದರ ಮೇಲೆ ಆರುತ್ತಾನೆ. சோர்ந்து போய் தோல்வியை பெற்றுக் கொள்கிறவன் அல்ல, ಅವನು ಸೋತು ಹೋಗಿ ಸೋಲನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವನಲ್ಲ. தேவ ஜனமே, இன்றைக்கு உனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೋರಾಟಗಳು ಸಮಸ್ಯೆಗಳು ಎದುರು ಬರುವಾಗ, ಅಯ್ಯೋ ನಾನು போயிட்டேன் என்று கீழே விழுகிறவன் அல்ல, ಅಯ್ಯೋ ನಾನು ಹೋಗಿಬಿಟ್ಟೆನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕೆಳಗೆ ಬೀಳುವವನಲ್ಲ, நீ மேலே பறக்கிறவன், ನೀನು ಮೇಲೆ ಆರುವವನು. வேதம் சொல்கிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அவன் சட்டைகளை அடித்து மேலே உயருவான், ಅವನು ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಚಾಚುತ್ತಾ ಮೇಲೆ ಆರುತ್ತಾನೆ. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மேலே உயருகிறவன், ಒಬ್ಬೊಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನು ಮೇಲೆ ಆರುತ್ತಾನೆ. you are born to fly high, not seek the shelter under the ground. ನೀನು ಮೇಲೆ ಆರುವುದಕ್ಕಾಗಿ ಹುಟ್ಟಿದವನಾಗಿದ್ದೇನೆ, ಅದರ ಬದಲಾಗಿ ಯಾವುದೋ ಒಂದು ಗೂಡಿನಲ್ಲಿ ಅವತಿಕೊಂಡು ಸೇರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅಲ್ಲ. கீழே எங்க ஏதாவது நம்மளுக்கு தற்காப்பு கிடைக்குமா அப்படின்னு அவங்கள கேட்கலாமா, இவங்கள கேட்கலாமா, அதை பார்க்கலாமா, இதை பார்க்கலாம். ஹலோ வேண்டாம், நீ மேலே பாரு. ನಿನಗೆ ತಕ್ಷಣವಾಗಿ ನನಗೆ ಯಾವ್ದಾದ್ರು ಸಹಾಯ ಸಿಗ್ತದೆ, ಅವ್ರನ್ನ ಕೇಳೋಣ ಇವ್ರನ್ನ ಕೇಳೋಣ ಅಲ್ಲಿ ಅವತಿಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ನೀನು ಮೇಲೆ ನೋಡು. எனக்கு ரட்சிப்பு வருகிறதானே கண்மலை நோக்கி நான் பறப்பேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ನನಗೆ ರಕ್ಷಣೆ ಬರತಕ್ಕಂತ ಬಂಡೆಯನ್ನು ನೋಡಿ ನಾನು ಮೇಲೆ ಹಾರುತ್ತೇನೆ. இந்த கழுகு மாத்திரம் புயல் அடிக்குதுன்னா அதுக்கு உள்ள பூந்து அதையும் தாண்டி மேலே போய் ஆறாம பார்த்துன்னு கீழே புயல் வீசின்னு இருக்கும், மழை பெஞ்சுன்னு இருக்கும், வெள்ளம் ஓடின்னு இருக்கும், மேலே மிருகங்களும் பறவைகளும் அடிச்சுன்னு போடப்பட்டிருக்கும். இது மட்டும் ஆறாம அப்படி அப்படியே ஒரு சர்வே, ஜென்ரல் சர்வே பார்த்துன்னே இருப்பார். ಅಲ್ಲಿ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದು ಮಾತ್ರವೇ ಆ ಗಾಳಿಯನ್ನು ಮೀರಿ ಅದು ನುಗ್ಗಿ ಹಾರಿ ಹೋಗಿ ಮೇಲೆ ಹಾರುತ್ತಾ ಇರ್ತದೆ. ಆದರೆ ಕೆಳಗಡೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಬೇರೆ ಪ್ರಾಣಿ ಪಕ್ಷಿಗಳು ಕೆಳಗಡೆ ಹೋಗಿರ್ತಾ ಅವತಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಆ ಗಾಳಿ, ಬಿರುಗಾಳಿ ಮತ್ತು ಮಳೆ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದೆಲ್ಲ ಒಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರ್ತದೆ. ಆದರೆ ಅದು ಮಾತ್ರ ಅದನ್ನೆಲ್ಲ ನೋಡುತ್ತಾ ಇರ್ತದೆ. உன் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வருகிறது என்றால் அதற்கு பின்பாக தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை அறிந்து மேலே பார்க்கிற உன் பார்வை மேலே இருக்கட்டும், மேலே பற. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೋರಾಟ ಬರುತ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದರ ನಂತರವಾಗಿ ಒಂದು ಜಯ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೀನು ಮೇಲೆ ನೋಡುತ್ತಾ ದೇವರ ನೋಡಿ ಮೇಲೆ ಹಾರುತ್ತಾ ಹೋಗು. Every impossibility you have to turn it into an opportunity. உனக்கு விரோதமாக வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் உன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியாக, உன்னுடைய லாபமாய் நீ மாற்ற வேண்டும். ಒಂದೊಂದು ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳು, ಅಸಾಧ್ಯವಾದಂಥದ್ದು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದನ್ನೆಲ್ಲವನ್ನು ನೀನು ಅದನ್ನು ಅವಕಾಶವಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡು ನೀನು ಅದರಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಕಾಣು. அடுத்தபடியாக கழுகை பார்க்கின்றோம். ಅನಂತರವಾಗಿ ನಾವು ಅದನ್ನು ಗಮನಿಸ್ತೇವೆ. அது மேலே தன்னுடைய கூட்டை கட்டும்.
ಅದು ಎತ್ತರವಾದಂತ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ತನ್ನ ಗೂಡನ್ನು ಕಟ್ಟುತ್ತದೆ. யாரும் போகக்கூடாத ஒரு இடத்திலே தன்னுடைய கூட்டை கட்டும். ಅದು ಯಾರು ಹೋಗದೇ ಇರತಕ್ಕಂಥ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಗೂಡನ್ನು ಕಟ್ಟುತ್ತದೋ. எங்கேயாவது கழுகு கூடு எங்கனா கீழே எங்கனா பாத்துக்கிறீங்களா பாருங்க. ಹದ್ದಿನ ಗೂಡನ್ನು ಯಾರಾದ್ರೂ ಕೆಳಗೆ ನೋಡಿದ್ದೀರಾ? மீதி பறவையெல்லாம் அங்கங்க கீழே கட்டும். ಬೇರೆ ಪಕ್ಷಿಗಳೆಲ್ಲ ಅಲ್ಲಲ್ಲಿ ಕೆಳಗೆ ಕಟ್ಟಿರ್ತದೆ. ஆனா இது மாட்டும் தன்னுடைய கூடாரத்தை மேல தான் போடும். ಅದು ಮಾತ್ರ ತನ್ನ ಗೂಡಾರವನ್ನು ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. கண்மலையின் மேலே தன்னுடைய அஸ்திபாரத்தை போட்டவன் அவன் தான் பாக்கியவான். ಅಲ್ಲಿ ಬಂಡೆ ಮೇಲೆ ತನ್ನ ಅಸ್ಥಿಭಾರವನ್ನು ಹಾಕಿರ್ತಕ್ಕಂಥವನು ಅವನು ಭಾಗ್ಯವಂತನು. அது எவ்வளவு வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் அது அடிச்சுக்கொண்டே போவாது. ಅದು ಎಷ್ಟೇ ಗಾಳಿ ಬಿರುಗಾಳಿ ಮಳೆಗಳು ಪ್ರವಾಹಗಳು ಬಂದರೂ ಕೂಡ ಅದು ಎಂದಿಗೂ ಅದು ಅಸ್ಥಿಭಾರ ಬಿದ್ದು ಹೋಗೋದಿಲ್ಲ. ஆனா கீழே கட்டின வீடு கட்டாயம் அழிஞ்சு போகும். ಆದರೆ ಉಸುಬಿನ ಮೇಲೆ ಕಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಮನೆಯು ಅದು ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಅದು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತದೆ. உன்னோட வீட்டு மேலே கட்டியா ನಿನ್ನ ಮನೆಯನ್ನು ಮೇಲೆ ಕಟ್ಟು, அது அழிஞ்சு போவே போவாது. ಅದು ಎಂದಿಗೂ ಅದು ನಾಶವಾಗಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. கண்மலையாக ஆண்டவர் மேலே உன் வீட்டை கட்டு. ಅಲ್ಲಿ ಬಂಡಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರ ಮೇಲೆ ನಿನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟು. இந்த மண்ணாகிய அந்த உலகத்து மேலே நீ உன் வீட்டை கட்டாதே. ಈ ಮಣ್ಣಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಲೋಕದ ಮೇಲೆ ನಿನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಬೇಡ. உன் அஸ்திபாரம் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கட்டுமே. ಆ ಅಸ್ಥಿಭಾರವು ಕರ್ತನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿರಲಿ. இந்த மணலாகிய இந்த பூமியிலே நீ உன் அஸ்திபாரத்தை நீ போடாதே. ಅಲ್ಲಿ ಉಸುಬಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಈ ಮಣ್ಣಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ನಿನ್ನ ಅಸ್ಥಿವಾರವನ್ನು ಹಾಕಬೇಡ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மேலே கட்டுறதானே இந்த கழுகு என்ன பண்ணுதுன்னா, அது கூடு கட்டுகிற பொழுது, அது முட்டை இடுகிற பொழுது அது கூடு கட்டும். அந்த கூடு ஒரு வினோதமான ஒரு கூடாக இருக்கும். அந்த கூட்டில் வெளி சைடு எல்லாம் முள்ளுங்க இருக்கும், உள்ள சைடு மாட்டும் பஞ்சு மாதிரி கிராஸு, அதோடைய ஃபெதர்ஸு இதெல்லாம் போட்டு உள்ளே வந்து சும்மா சாஃப்ட் மெத்தை உள்ளே பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் வெளியில எல்லாம் முள்ளுங்க இருக்கிற மாதிரி அந்த முள்ளு செடிகள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியில் சொருகிட்டு இருக்கோம். ஸோ எந்த பறவை வந்தாலும் வெளியில் வந்ததுன்னா குத்திக்கும் கீழே போகும்போது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறத அந்த குஞ்சுகளுக்கு அது சாஃப்டாக ஆறாமல் வார்ம் கோசி பெட் இருக்கும், ஆறாமல் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಅದು ಗೂಡು ಕಟ್ಟುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದು ಎತ್ತರವಾದ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಅದು ಗೂಡನ್ನು ಕಟ್ಟದೆ, ಅದು ಕಟ್ಟುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮುಳ್ಳಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗೂಡಿನ ಸುತ್ತಲೂ ಅದು ಸೇರಿಸ್ತದೆ. ಆದರೆ ಗೂಡಿನ ಒಳಗಡೆ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಹುಲ್ಲುಗಳನ್ನು ಮತ್ತು ತನ್ನ ರೆಕ್ಕೆಯ ಪುಕ್ಕಗಳನ್ನು ಅದರ ಒಳಗಡೆ ಸೇರಿಸಿ ತುಂಬ ಮೃದುವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಮರಿಗಳು ಮೃದುವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ಆದರೆ ಬೇರೆ ಪಕ್ಷಿಗಳು ಬರುವುದಾದರೆ ಆ ಮುಳ್ಳು ಚುಚ್ಚುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಆ ಗೂಡನ್ನು ಕಟ್ಟಿರ್ತದೆ. கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை காக்கிறவர். ಕರ್ತನಾದ ದೇವರು ಅದು ಹಾರಿ ಬಂದು ರಕ್ಷಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವಂತ ದೇವರು. அவருடைய சேட்டின் மறையிலே நம்மை நடத்துகிறவர். ತನ್ನ ರೆಕ್ಕೆ ಮರೆಯಲ್ಲಿ ಆತ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ ಆತನು. பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தும் பொழுது கூட அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பமா போனார் அவரு. ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಕೂಡ ದಾರಿ ನಡೆಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆತನು ಅಗ್ನಿಸ್ತಂಭವನ್ನು ಮೇಘಸ್ತಂಭವನ್ನು ಮಾಡಿದನು. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க மேகஸ்தம்பம் நல்லா கூலா ஏசி போட்ட மாதிரி அவங்க ஆறாமல் எந்த வெயில் இல்லாமல் போயின்னுக்கிறாங்க. ஆனால் பேக் சைடில் எதிராளிங்க வரவங்களுக்கு அது அக்கினியாக இருந்தது. ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಹಾದು ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಹಳ ತಣ್ಣನೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮೇಘಸ್ತಂಭವಾಗಿ ಅದು ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ಆದರೆ ವಿರೋಧಿಯಾದಂಥವ್ರು ಹಿಂದೆ ಬರುವಂತವರಿಗೆ ಅದು ಅಗ್ನಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இந்த கழுகுனுடைய குணமே. ಅದೇ ಆ ಹದ್ದಿನ ಗುಣವಾಗಿದೆ. மற்றவங்களை ஆண்டவர் நம்ம கிட்ட விடவே மாட்டாரு. ಬೇರೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. அவர் நமக்கு பாதுகாப்பா எப்பவும் இருந்துனே தான் இருப்பாரு. ಅವರು ಯಾವಾಗಲೂ ನಮಗೆ ಕಾವಲಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த குட்டிங்க வளர்ந்த உடனே ಆ ಮರಿಗಳು ಬೆಳೆದ ನಂತರ கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சாப்பிட்டு வேலைக்கு சாப்பாடு எல்லாம் வந்த உடனே ஆறாம் சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் நல்லா குண்டாயிடும். ಅಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಆಹಾರ ಕೊಟ್ಟು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಮರಿಗಳು ಗುಂಡಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. ஸோ சர்ச்சுக்கு போஸ்ட்டு ரட்சணை வந்து எல்லாம் வர ஆளுங்கள்லாம் ஆண்டவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு நல்லா குஷி அப்படியே இருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಬರತಕ್ಕಂಥ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ದೇವರು ನನಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು ಎಂಬುದಾಗಲಿ ಬಹಳ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರ್ತಾರೆ. ஆனால் வேதம் சொல்லுதுங்க, ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, இந்த கழுகுக்கு ஒரு கெட்ட குணமும் இருக்குது. ಅಲ್ಲಿ ಹದ್ದಿಗೆ ಒಂದು ಕೆಟ್ಟ ಗುಣವೂ ಕೂಡ ಇದೆ. நம்ம நினைச்சிருமோ அது கெட்ட குணம், அது ಆಕ್ಚುಲಿ அதுதான் அந்த கழுகுடைய நல்ல குணம். ಅಲ್ಲಿ ನಾವು ನೆನೆಸ್ಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಅದು ಹದ್ದಿನ ಕೆಟ್ಟ ಗುಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇವೆ, ನೆನೆಸ್ಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಆದರೆ ಅದೇ ಹದ್ದಿನ ಒಳ್ಳೆ ಗುಣವಾಗಿರ್ತದೆ. இங்க வேதம் சொல்லுது, ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, உபாகமம் 32:11 உபாகமம் 32:1 நியூட்ரானமி ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 32 11ನೇ ವಾಕ್ಯ. அது என்ன பண்ணுதான், அசைவாடி கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சேட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து.
பாருங்க, இந்த கூடை என்ன பண்ணுமா, இந்த கழுகு கழிச்சு விட்டுடும். ಹದ್ದು ತನ್ನ ಮರಿಗಳನ್ನು ಗೂಡಿನೊಳಗಿಂದ ಹೊರಡಿಸಿ ಅವುಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಾರಾಡುವಂತೆ ಯೆಹೋವನು ತನ್ನ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಚಾಚಿ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಆತುಕೊಂಡದ್ದು. அந்த கூட்டுல எப்பவுமே விட்டுறாது அந்த குஞ்சுங்களை. ಆ ಗೂಡಿನಲ್ಲೇ ಯಾವಾಗಲೂ ಹದ್ದುಗಳು ತನ್ನ ಮರಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡೋದಿಲ್ಲ. அது கழிச்சு விட்டுடும். ಅಲ್ಲಿ ಆ ಗೂಡುಗಳನ್ನು ಅದನ್ನು ಕದಲಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. பஞ்சு மெதெல்லாம் போயிடுச்சு. ಅಲ್ಲಿ ಆ ಹತ್ತಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ ಎಲ್ಲ ಹೊರಟು ಹೋಯ್ತು. கீழே இருந்த முள்ளெல்லாம் மேல இருக்கும். ಅಲ್ಲಿ ಕೆಳಗೆ ಇದ್ದಂತ ಮುಳ್ಳೆಲ್ಲ ಮೇಲೆ ಇರ್ತದೆ. இப்போ குஞ்சு ಅಲ್ಲಿ ಆರಾಮ್ ಪடுத்து பார்க்கும், அங்கங்க குத்தம் அதுக்கு. இப்போ ಅಲ್ಲಿ ಆ ಮರಿ ಆರಾಮಾಗಿ ಮಲಗಿಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತದೆ, ಅದು ಅಲ್ಲಲ್ಲಿ ಚುಚ್ಚುತ್ತಾ ಇರ್ತದೆ. வேற வழி இல்ல, ಬೇರೆ ಮಾರ್ಗವಿಲ್ಲ. அந்த இடத்த விட்டுட்டு இந்த குஞ்சுக்கு மூவ் ஆகணும். ಆ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಆ ಮರಿ ಸ್ಥಳಾಂತರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ட்ரைனிங் வரணும் அதுக்கு. ಅದಕ್ಕೆ ತರಬೇತಿ ಬೇಕು. வெளி உலகத்தை பார்க்கணும். ಅಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಲೋಕವನ್ನು ನೋಡಬೇಕು. பறக்க கத்துக்கணும். ಅದು ಹಾರಾಡೋದನ್ನು ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಬೇಕು. உலகம் எப்படி இருக்குதுன்னு தெரியணும். ಲೋಕ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗಬೇಕು. எதிராளி எப்படி இருக்கிறான்னு தெரியணும். ಅಲ್ಲಿ ವಿರೋಧಿ ಹೇಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗಬೇಕು. ஆகாரத்தை நீ சேர்க்க ஆரம்பிக்கணும். ಆಹಾರವನ್ನು ನೀವು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು. அதுக்கெல்லாம் எங்க இருந்து அந்த குஞ்சுக்கு எப்படி தெரியும்? ಆ ಮರಿಗೆ ಹೇಗೆ ಅದು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ? இந்த தாய் பறவையானது அந்த கூட்டை கலைச்சு போட்டுடும். ಅಲ್ಲಿ ತಾಯಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹದ್ದು ಆ ಗೂಡನ್ನು ಕದಲಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. அந்த இடத்துல போய் இந்த குஞ்சுங்க உட்கார்ந்தா எல்லாம் முள்ளா தான் இருக்கும். ಆ ಮರಿಗಳು ಹೋಗಿ ಆ ಗೂಡಿನಲ್ಲಿ ಮತ್ತೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋದಾದ್ರೆ ಎಲ್ಲ ಮುಳ್ಳಾಗಿರ್ತದೆ. இப்போ ஐயோ ஆண்டவரே, என்ன பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனை, எனக்கு ஏன் கஷ்டம், எனக்கு ஏன் துக்கம், ஏன் இதை கொடுத்தீங்க, ஐயோ இப்படி வருது, அவன் பார்த்தா இப்படி வரான், இவன் இப்படி வரான், எதிராளி இப்படி பண்றான். ஹலோ, சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மளுக்கு சில பிரச்சனை அனுமதிக்கிறார் பாருங்க. அப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு நல்லா தானே போயிருந்தது. சில பேர் பேசுவாங்க, நல்லா தான் இருந்தது பாஸ்டர், ஆனால் திடீர்னு இந்த பிரச்சனை வந்துடுச்சு. ஆமாப்பா, நல்லா தான் இருந்தது, ஆனால் ஆண்டவரே அந்த கூட்டம் கழிச்சு போட்டுட்டாரு. ಅಯ್ಯೋ, ನನಗೆ ಯಾಕೆ ಈ ಸಮಸ್ಯೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಆ ವ್ಯಕ್ತಿ ಬರ್ತಾನೆ, ಈ ವ್ಯಕ್ತಿ ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಚೆನ್ನಾಗೇ ಇತ್ತು ಬೋಧಕರೇ, ಆದರೆ ನನಗೆ ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಸಮಸ್ಯೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ದೇವರೇ ಆ ಗೂಡನ್ನು ಕದಲಿಸಿ ಬಿಡ್ತಾನೆ. ಕಂಫರ್ಟ್ ಝೋನ್ ಉட்கார்ந்து ஜாலியா இருக்கலாம் நினைக்காத நீ. ನಾನು ಬಹಳ ಸುರಕ್ಷಿತವಾದ ಸಮೃದ್ಧಿಯಾದ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಆ ರೀತಿಯಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಡ. இன்னும் பறக்கிற அனுபவம் உனக்கு இல்லையே. ಇನ್ನು ನಿನಗೆ ಹಾರಾಡುವಂತ ಅನುಭವ ಇಲ್ಲವಲ್ಲ. ರೆಕ್ಕೆங்க வரணுமே. ಇನ್ನು ನಿನಗೆ ರೆಕ್ಕೆಗಳು ಬರಬೇಕಲ್ಲ. பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ನೀನು ಹಾರೋದಕ್ಕೆ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. பறக்க வேண்டுமே. ನೀನು ಹಾರಬೇಕು. உன் எதிராளியை எதிர்த்து நிற்க வேண்டுமே. ನಿನ್ನ ವಿರೋಧಿಯನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಬೇಕಲ್ಲ. உனக்கு வேண்டிய ஆகாரத்தை நீ தேடிக்கொள்ள வேண்டுமே. ನಿನಗೆ ಬೇಕಾದಂತ ಆಹಾರವನ್ನು ನೀನು ಹುಡುಕಿಕೊಳ್ಳಬೇಕು. போ வெளியில, ನೀನು ಹೊರಗಡೆ ಹೋಗು, ಕಷ್ಟಪಡು. முள்ளு குத்தம், ನೀನು ಒಳಗೆ ಮುಳ್ಳು ಚುಚ್ಚುತ್ತದೆ. ஆம் தேவ ஜனமே, உனக்கு சில பிரச்சனைகள் வருகிற பொழுது, துக்கங்கள் வருகிற போது, சோதனைகளை வருகிற பொழுது, ஐயோ ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரே அப்படின்னு நினைக்காதே. ಅಯ್ಯೋ, ನನಗೆ ಸಮಸ್ಯೆಗಳು, ಹೋರಾಟಗಳು ಬರತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವ ಜನರೇ, ದೇವರನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಅನ್ಬೇಡ. கர்த்தருடைய கண்கள் எப்போதும் உண்மையில் நோக்கமா இருக்கிறது. ದೇವರ ಕಣ್ಣುಗಳು ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಸ್ತಾ ಇರ್ತದೆ. இந்த குஞ்சுங்க என்ன பண்ணும், ಈ ಮರಿಗಳು ಏನ್ ಮಾಡ್ತದೆ, கொஞ்சம் கொஞ்சமா இப்படி 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 கொஞ்சம் பறக்க ஆரம்பிக்கும். ಹಾರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ತನ್ನ ಎರಡು ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಈ ರೀತಿ ಬಡಿತಾ ಇರ್ತದೆ. இந்த ಕழுகு என்ன செய்யும், ಈ ಹದ್ದು ಏನು ಮಾಡ್ತದೆ, ஒரு குஞ்சு பிடிக்கும், ಒಂದು ಮರಿಯನ್ನು ಹಿಡಿಯುತ್ತದೆ, எடுத்துன்னு போவோம், ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ கொஞ்சம் தூரத்துல, ಸ್ವಲ್ಪ ದೂರದಲ್ಲಿ. இந்த குஞ்சு இப்படி இப்படி பண்ணிட்டே இருக்கும். ಈ ಮರಿ ಆ ರೀತಿ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಬಡಿತಲೇ ಇರ್ತದೆ. அப்படி திடீர்னு விட்டுடும். ತಕ್ಷಣವಾಗಿ ಅದು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತದೆ. ஐயோ ஆண்டவர் என்ன ಕೈ ಇಟ್ಟಿட்டாரே, ಅಯ್ಯೋ ದೇವರನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರಲ್ಲ. எங்க இருக்கிறாரு ஆண்டவர், ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ದೇವರು? நான் பாதாளத்துக்கு நேரா ஓடிக்கொண்டிருக்கிறேன். ನಾನು ಪಾತಾಳವನ್ನು ದೃಷ್ಟಿಸಿಕೊಂಡು ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇನಲ್ಲ. எனக்கு சக்தி ಇಲ್ಲ, பலனும் இல்ல, ನನಗೆ ಶಕ್ತಿಯೂ ಇಲ್ಲ, ಬಲವೂ ಇಲ್ಲ. அடி 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 அடின்னு அடிச்சு பார்க்கும் இந்த கழுகு, சின்ன குஞ்சுங்கோ. ಅಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಮರಿಗಳ ಅಲ್ಲಿ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಬಡಿತಲೇ ಇರ್ತದೆ. பயமும் திகிலும் அந்த வாழ்க்கையில வந்துடும். போ ಭಯವು ದಿಗಿಲು ಅದರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. கத்த ஆரம்பிச்சிடும். ಅಲ್ಲಿ ಅರಚಿಕೊಳ್ಳುತ್ತಲೇ ಇರ್ತದೆ. அப்ப என்ன பண்ணும், ಆಗೇನ್ ಮಾಡ್ತದೆ, மேலே பறந்திருந்த தாய் கழுகு ಅಲ್ಲಿ ಮೇಲೆ ಆರ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ತಾಯಿ ಹದ್ದು கீழே வந்துடும். ತಕ್ಷಣವಾಗಿ ಕೆಳಗೆ ಬರ್ತದೆ. கீழே விழுந்து ஐயோ நான் செத்தேன்னு நீ சொல்லுகிற பொழுது நீ சாவ மாட்ட. ஆண்டவர் மேலே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருது போல உன் தேவனாகிய கர்த்தர் நீ நடந்த வழிகளெல்லாம் உன்னை சுமந்து கொண்டு வருகிறவராய் காணப்படுகின்றார். ಅಲ್ಲಿ ತಾಯಿ ಅಲ್ಲಿ ಮರಿ ಏನು ಮಾಡ್ತದೆ, ನಾನು ಸತ್ತು ಹೋದೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮೇಲೆ ಆರ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ತಾಯಿ ಅದು ಕೆಳಗೆ ಅದು ಬರ್ತದೆ. ತಂದೆಯು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಒರಗಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಮರಿಯನ್ನು ಅದು ಒರಗಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும், ನಾನು ಕಾರ್ಗತ್ತಿನ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗಲೂ ನಾನು ಭಯಪಡೋದಿಲ್ಲ. ஏனென்றால் தேவரீர் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை அங்கு தேற்றும். ನಿನ್ನ ಕೋಲು ನಿನ್ನ ದೊಣ್ಣೆಯು ನನ್ನನ್ನು ಸಂತೈಸುತ್ತದೆ. தேவ பிள்ளையே,
சில சந்தர்ப்பங்களிலே பிரச்சனைகள் சோதனைகள் வருகிற பொழுது நீ சோர்ந்து போகாதே, அது உன்னுடைய ட்ரைனிங்கா இருக்கிறது. ದೇವ ಮಕ್ಕಳೇ, ಕೆಲವೊಂದು ಶೋಧನೆಗಳು ಸಮಸ್ಯೆಗಳು ಎದುರಾಗಿ ಬರುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀನು ಸೋತು ಹೋಗಬೇಡ, ಅದು ನಿನ್ನ ತರಬೇತಿಯ ಸಮಯವಾಗಿದೆ. உன் தேவனாகிய கர்த்தர் என்றைக்குமே உன்னை மறந்து போவதில்லை. ನಿನ್ನ ದೇವರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕರ್ತನು ನಿನ್ನ ಎಂದಿಗೂ ಮರೆತು ಹೋಗೋದಿಲ್ಲ. ஒருவேளை எனக்கு பலன் எல்லாம் போயிடுச்சு நீ சொன்னீன்னா, ಒಂದು ವೇಳೆ ನನ್ನ ಬಲವೆಲ್ಲ ಹೊರಟು ಹೋಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೀನು ಹೇಳೋದಾದ್ರೆ, இந்த கழுகு இன்னொரு கட்டத்துக்குள்ளே அது மாதிரி வரும், இன்னொரு ஸ்டேஜில் வரும் இந்த கழுகு. ಅದು ಮತ್ತೊಂದು ಹಂತದಲ್ಲಿ ಆದು ಬರುತ್ತದೆ. சில நேரங்களில் இது வயதாகி சோர்ந்து பலன் இல்லாமல் சோர்ந்து போகும் நேரம் வரும். ಒಂದು ಸಮಯ, ಒಂದು ಕಾಲಘಟ್ಟ ಬರ್ತದೆ, ತನ್ನಲ್ಲಿ ಬಲವಿಲ್ಲದ ಹಾಗೆ ತಾನು ಸೋತು ಹೋಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅದು ಬರ್ತದೆ. அப்பொழுது அதுக்கு ரெக்கைகளை அடிக்க முடியாது. ಆಗ ಅದು ತನ್ನ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಬಡಿಯುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. இந்த நகமெல்லாம் தேஞ்சு தேஞ்சு மழுங்கி போயிட்டு இருக்கும். ಅಲ್ಲಿ ಆ ಉಗುರುಗಳೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಸವಿದು ಹೋಗಿರ್ತದೆ. அதோட பீக்கு பறை பிடிச்சி சாப்பிட்ற அந்த பீக் எல்லாம் வந்து அப்படியே ஓன் அவுட் ஆகி எல்லாம் மழுங்கி போயிட்டு இருக்கும். ಅಲ್ಲಿ ಆ ಕೊಕ್ಕುಗಳನ್ನು, ಪಕ್ಷಿಗಳನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ, ಪ್ರಾಣಿಗಳನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ ಇರತಕ್ಕಂತ ಆ ಕೊಕ್ಕು ಮೊಂಡವಾಗಿ ಹೋಗಿರ್ತದೆ. அப்பொழுது என்ன செய்யும் இந்த கழுகு? ಆಗ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? ಅದು மேலே பறந்து போகும். ಅದು ಬಹಳ ಎತ್ತರವಾದ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುತ್ತದೆ. அது மேல் நோக்கி பார்த்து கொண்டே போகும். ಅದು ಮೇಲೆ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿಕೊಂಡೇ ಹೋಗುತ್ತದೆ. உயரத்திலே ஒரு இடத்துல ಎತ್ತರವಾದಂತ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ போய் அமர்ந்து கொள்ளும். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತದೆ. அங்க அமர்ந்து அது ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருக்கும். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅದು ರೆಸ್ಟ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾ ಇರ್ತದೆ. ஒவ்வொன்றாக அதுக்கு இருந்த அந்த ரெக்கையை கூட எல்லாம் பிச்சு போட்டுடும். ಆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳತಕ್ಕಂಥ ತನಗಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ರೆಕ್ಕೆಯನ್ನು ಅದು ಆಗ್ತದೆ. இந்த பழைய நெயில்ஸ் எல்லாம் அதுவே குத்தி குத்தி எடுத்து போட்டுடும். ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಹಳೆಯ ಉಗುರುಗಳನ್ನೆಲ್ಲ ಅದೇ ಕಿತ್ತು ಕಿತ್ತು ಹಾಕಿ ಬಿಡುತ್ತದೆ. அதோட பீக் எல்லாம் தட்டி தட்டி உடைச்சு போட்டுடும். ಅಲ್ಲಿ ತನಗಿದ್ದಂತ ಎಲ್ಲ ಕೊಕ್ಕನ್ನು ಕಲ್ಲಿಗೆ ಒಡೆದು ಒಡೆದು ಮುರಿದು ಹಾಕುತ್ತದೆ. இப்போ எந்த சக்தியும் இல்லாதபடிக்கு எந்த பலனும் இல்லாதபடிக்கு சாவர நிலையில ஆகாயத்தை நோக்கி அது அமர்ந்து கொண்டிருக்கும். ಅಲ್ಲಿ ಅದು ಯಾವುದೇ ಶಕ್ತಿಯು ಬಲವೂ ಇಲ್ಲದೆ ಇರತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಾಯುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಆಕಾಶವನ್ನು ನೋಡಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತದೆ. சங்கீதம் 40:31 மறுபடியும் வாசிப்போம். 31 சங்கீதம் 40:31 மறுபடியும் படிப்போம். ಕೀರ್ತನೆಗಳು 40ನೇ ಅಧ್ಯಾಯದ 31ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. Those who hope in the Lord will renew the strength. பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து மேலே உயர்வாங்க. ಏಷಾಯ 40ನೇ ಅಧ್ಯಾಯದ 31ನೇ ವಾಕ್ಯ, ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವ ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದುವರು, ಹದ್ದುಗಳಂತೆ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಚಾಚಿಕೊಂಡು ಏರುವರು, ಓಡಿ ದನಿಯರು, ನಡೆದು ಬಳಲರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பலவீனமா இருந்தான கழுகு அங்கே காத்து கொண்டிருக்கிறதான வேலையிலே புது ரெக்கைகள் முளைக்க ஆரம்பிக்கும், புதிய நகங்கள் மறுபடியும் இந்த புது ஒரு பீக் வரும். Now the new life will enter. இப்பொழுது அதற்குள்ளே புதிய ஜீவன், புதிய பலன் வந்த உடனே அந்த கழுகு என்ன செய்யும்? இப்பொழுது பாருங்க, புதிய பலத்தோடு கையில் அடித்து மேலே உயரும். ಅಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅದು ಸಾಯುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಹದ್ದಿಗೆ ಅಲ್ಲಿ ಹೊಸ ಬಲವು ಆದು ಬರ್ತದೆ. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, ಅದು ಒಡೆದು ಹೋದಂತ ಅಲ್ಲಿ ಮೊಂಡವಾಗಿದ್ದಂತ ಕೊಕ್ಕು ಮತ್ತು ಮೊಂಡವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಉಗುರುಗಳೆಲ್ಲವೂ ಅಲ್ಲಿ ಒಡೆದುಕೊಂಡು ತನ್ನ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು, ಹೊಸ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಚಾಚಿಕೊಂಡು, ಹೊಸ ರೆಕ್ಕೆಗಳು ಮೂಡಿದ ನಂತರ ಆರುತ್ತಾ ಅದು ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. கர்த்தருக்கு காத்திருக்கிற எந்த ஒரு மனுஷனும் இந்த கழுகுகளை போல புதிய பலன் அடைந்து அவன் மேலே உயர்வான். ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಕೂಡ ಹದ್ದುಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದುತ್ತಾ ಆತನ ಮೇಲಕ್ಕೆ ಹಾರುತ್ತಾನೆ. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கழுகை போல தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றான். ಒಬ್ಬೊಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನು ಕೂಡ ಹದ್ದಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. அவன் சாவை நோக்கி தேடி போகிறவன் அல்ல, மறுபடியும் புதிய ஜீவனுக்காய் காத்து கொண்டிருக்கிறவன். ಅವನು ಸಾವನ್ನು ನೋಡಿಕೊಂಡು ಹೋಗುವಂತವನಲ್ಲ, ಮತ್ತೆ ಹೊಸ ಜೀವನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವನಾಗಿದ್ದಾನೆ. ஐயோ, எனக்கு எல்லாம் போயிட்டு, எல்லாம் நஷ்டமடைந்து விட்டேன், என் பலன் போயிட்டு, என் சக்தி போயிட்டு, என் பணம் போயிட்டு, என் மக்கள் போயிட்டாங்க என்று சொல்லி அவன் அங்கலாய்த்து நான் சாக வேண்டும் என்று சொல்லி கீழ்நோக்கி போகிறவன் அல்ல, மேலோக்கி தேவ சமூகத்திலே காத்திருந்து புதிய பலன் அடைந்து மேலே மறுபடியும் பறப்பான். ಅಯ್ಯೋ, ನಾನು ಸಾಯುವ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ, ನಾನು ಬಲಹೀನನಾಗಿದ್ದೇನೆ, ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ನಷ್ಟವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇನೆ, ಹಣದಲ್ಲಾಗಿರಬಹುದು, ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಷ್ಟವನ್ನು ಕಂಡವನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನು ಸಾಯುವುದನ್ನು ದೃಷ್ಟಿಸಿಕೊಂಡು ಆತನು ಕೆಳಗೆ ಹೋಗುವವನಲ್ಲ, ಮತ್ತೆ ಬಲವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಆತನು ಮೇಲೆ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಕಣ್களை ಮೂಡಿ ಜೆபிப்போம். ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. நீ பறக்க பிறந்தவன் கழுகை போல, ನೀನು ಹದ್ದಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಆರೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಹುಟ್ಟಿದವನು.
அநேக காரியங்களை நாம் கவனித்தோம். ನಾವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗಮನಿಸಿದೆವು. கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷன் ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಕಾದುಕೊಂಡಿರತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯನು அவன் புதிய பலனை அடைந்து மேலே உயருவான். ಆತನು ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದಿ ಮೇಲೆ ಆರ್ತಾನೆ. அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். யார் யார் எந்தெந்த சூழ்நிலை எப்படி எப்படி வந்தார்களோ ஆண்டவரே, இன்றைக்கு அவளோடு நீர் பேசினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த கழுகை போல நீ மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆம் ராஜா, நாங்கள் கீழ் நோக்கி பறக்கிறவர்கள் அல்ல, மேல் நோக்கி பறக்கிறவர்கள். கீழானவர்களின் நாடுகிறவர்கள் அல்ல, மேலானவர்களின் நாடுகிறவர்கள். கீழே எங்களை அஸ்திவாரத்தை போடுகிறவர் அல்ல, மேலே எங்களுடைய அஸ்திவாரத்தை போடுகிறவர். ஆண்டவர், என்னுடைய பலன் என்னுடைய சக்தி எல்லாம் மேலே இருக்கிறது ராஜா. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்படியே நீர் ஆசீர்வதியும். உடைய பலத்தினால இடைக்கட்டும் ஆண்டவரே. எந்தெந்த கண்ணீர்கள் வேதனைகள் துக்கத்தில் கடந்து வந்தாலும் கூட ஆண்டவரே, தேவன் தாம் அவருக்கு வேண்டியதான புதிய பலனை கொடுத்து தேவர் ஈரவளை கழுகுகளை போல மேலே உயர்த்தி அவரை நீ ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். எல்லா ஸ்தோத்திரமும் தூயும் கனமும் மகிமுக்கு செலுத்துகின்றோம் இயேசுவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென். ನನ್ನ ಮನವೇ ಗುಣ ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರ ಪವಿತ್ರ ನಾಮಕ್ಕೆ ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಗುಣ ಕೊಂಡಾಡು, ಆತ ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳು ಒಂದನ್ನೂ ಮರೆಬೇಡ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. God bless you all. ಕರ್ತನು ಎಲ್ಲರಿಗೂ ಆಶೀರ್ವದಿಪಾರಾಗೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್.